வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும். நன்றி நன்றி நன்றி. கைதட்டின 4 பேர்த்துக்கு நன்றி. இந்த பொம்பளையாளர் எல்லாம் நாடகம் ஏதோ வச்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து இல்லாத்தா ஏதோ கண்ணு மையம் அப்பிட்டு வந்திருக்காங்க. என்ன செய்ய காத்திருக்காங்க நினைச்சு உட்காந்துருக்கீங்க. நாடகம் வந்து இது வள்ளிதரமான நாடகம் கிடையாது. எக்கோவை குறைச்சிக்கலாம். நான் பாடும்போது மட்டும் எக்கோவை கொடுக்கணேன். எக்கோ குறைச்சிரு. எக்கோவை குறைக்க சொன்னேன். சுவிட்சு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கியா? அதை கிளம்புடா. ஹலோ இன்னும் அது அருமையான மைசெட்டியா. ஆனா மைசெட்டில் இருக்க ஆளு பூரா என்னமா பூரா கஞ்சி குடிக்காத ஆளு மாதிரி இருக்குல்ல. என்ன எப்படி சொல்லிவிட்ட? பேசாம தான் முட்டை வெட்டிக்காரன் எப்படி உட்காந்து அழகு கோயில யானைக்கு சாணி அள்ளி போடுற மாதிரி இப்படி உட்காந்து அந்த நாடகம் விளங்குமாடா. பேரன்பு கொண்ட அன்பு உறவுகளே, நான் நடத்தி வரக்கூடிய எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக ஏ கலாநிதி மாவட்ட சேர்மன் டி ஆசை தம்பி மற்றும் நண்பர்கள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 10,001 நன்கொடை அளித்த மாவட்ட சேர்மன் ஏ கலாநிதி டி ஆசை தம்பி அன்பு உறவுகள் நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்குமே நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கூட்டரம்ப கூடிருச்சு கூட்டரம்ப கூடிருச்சு. இன்னைக்கு காளிகாம்பால கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு காளிகாம்பால கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே அது வந்து கூடிருச்சானே அது வந்து கூடிருச்சியானே. மலைக்கு மகாலிங்கம் மலைக்கு மகாலிங்கம் அட மலைக்கு நல்ல மகாலிங்கம் அடமலைக்கு அடமலைக்கு மகாலிங்கம். நான் பாடும் போது இப்படி எல்லாம் சொல்லல. இல்லனே ஒழுங்கா பாடுனேன்னா சம்பளத்தை வாங்கிட்டு போவேன். இல்லாட்டா அறையில கிழக்க விழுந்து ஒத்த கடையில எழுதி பைபாசில ஓட போறேன். பாடுறது மட்டும் பாடு. சரி நாட்டு நட்டு நடவு நட்டு நீ மட்டும் என்னடா பண்ண? நான் பாடுறத வாங்கி பாடுறேன். முட்டை போட்டா மாட்டேன். நாத்து நட்டு நடவு நட்டு இதோட சீக்கு வந்தே மாதிரிடா பாடுறேன். எங்க அப்பத்தா விட்டு நாத்தாங்க பூரா நட்டு எங்க அப்பத்தா விட்டு நாத்தங்காயெல்லாம் போட்டுக்கிட்டு நட்டு. ஏன்னா நார்த்தங்காய நட்டுன்னா எங்க அப்பத்தா என்னடா கக்குல கண்டு கட்டியா வந்துருச்சு. அவவார பொலிசாய வேதனைப்பட்டு அவவார புதுசா வேதனைப்பட்டு என் மொட்டு முண்டை அவவார புதுசாய வேதனைப்பட்டுன்னா என்னடா சொன்ன? புதுசா வேதனைப்பட்டு புதுசான எங்க அப்பத்தா என்ன 16 வயசு குழந்தை மாதிரியா? 85 வயசு ப்ரோ. உயிரோட இருக்காங்களா ப்ரோ? செத்து போச்சு. அதுக்கு நீ பாடாமே இருக்கலாம்டா. வீட்டுல சும்மா படுத்து கிடந்த கிளட்டு பையன் அவனும் செத்து போயிட்டானா? வீட்டுல சும்மா படுத்து கிடந்த கிளட்டு பையன் இன்னைக்கு வினைய இழுத்து போட்டுட்டானே. இன்னைக்கு வினைய இழுத்து போட்டுட்டானே. அட திருப்போரங்குன்றத்துல தெங்காக்கம்மா ஓரத்துல அட திருப்போரங்குன்றத்துல தெம்மாக்கம்மா ஓரத்துல கரெக்டா பாடிட்டனா? தெங்காக்கம்மா என்று தெம்மாக்கு கம்மா என்றியா? ஏன் உன்னிகிருஷ்ண கம்மான்னு சொல்லுவேன். அதான் பாட்டு பாடு. பறந்து வந்து ரங்கன வரைக்கும் ஒத்த கடை பக்கத்துல ஒத்த கடை பக்கத்துல. நன்றி வணக்கம். ராங்க நம்ம முடிச்சானே. கூட்டரம்ப கூடி வச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. கூட்டரம்ப கூடி வச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. அது வந்து கூடி வச்சா நன்னானே. அது வந்து கூடி வச்சா நன்னானே. இந்த ஆரம்ப கூட்டத்தில் நன்னானே. இந்த ஆரம்ப கூட்டத்தில் நன்னானே. ஓடு நானே நன்னானே. நானே நன்னானே. நானே நன்னானே. நானே நன்னானே. தானே நன்னானே. தானே நன்னானே. தானே நன்னானே.
சொல்லுறாங்க யாருக்கு தெரியும் ஆடி சொன்னதாப்பா தெரியும் சாரத்தை வண்டி முட்டி உள்ள சங்க மணி மாடு முட்டி 2 சலங்க மணி மாடு முட்டி சாரத்து வண்டி ஓட்டி மணி மாடு முட்டி உள்ள சலங்க மணி மாடு முட்டி சங்கல போல வண்டியை மாமா சயகல போற வண்டியை மாமா நம்ம காளி காப்ப வலசாமி வாசலுக்கு ஏல மாமா ஏலோ 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 ஏல மாமா ஏலோ 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 ஏல மாமா ஏலோ போதும் போதும் குளிர் நேரம் அப்பப்ப கை தட்டினீங்கன்னா நீங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் நீ போப்பா மயிர் முடிய வச்சிருந்தா உன் வீட்டு இடத்த போற எழுதி தர போறியா கோயிலுக்கு முடிய இருந்தா மூடிக்கிட்டு அப்பையில இருந்து பாக்குறேன் இப்படி இப்படின்ற என்ன நான் யார் யாரு என்ன பண்றீங்கன்னு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் பேசாம உட்காரு இல்லை வீட்டுக்கு போயிரு எடுத்துக்கிட்டு வதக்கணும் விதவரில் எரிஞ்சு விடுவேன் அப்புறம் அந்த தண்ணியை போட்டாங்களா ஆனா நாடகத்துக்கு வர்ற ஐயா எக்கோ கொஞ்சம் கொஞ்சம் வால்யூமை குறைவேன் நான் பேசுறது வெளியே அலறுது அலறாம வை நீயே அதை அலறிக்கிட்டே உள்ள பழுப்பு மாட்டினேன் ஒரே விஷயம் உள்ள ஒரு ஆளு தண்ணியை போட்டு வந்தேன் நான் சொன்னேன் டான்ஸ் ட்ரெஸ் மாத்தணும் போங்கன்னேன் மாத்தினா மாத்திட்டு போது நான் ஓரமா 2 பார்த்துட்டு போனேன் அவன் சொல்றேன் அதே மாதிரி உள்ள வர்றது நம்மளை யாரும் மதிக்கிறதே கிடையாது உள்ள திருத்துன்னு ஒரு ஆள் வந்தேன் நான் உடனே வணக்கண்ணே நான் தான் பப்புன்னு எம்கேஆர் இருந்தேன் மூடு உடனே கேட்கவே இல்லை டான்ஸ் யார் இதுல அப்படின்னேன் இந்த 2 பிள்ளையும் தான் டான்ஸ் இருந்தேன் அந்த பிள்ளைய விட்டுட்டு வரவே இல்லைப்பா அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்கிறேன் எங்க டீ சாப்பிடுறீங்களா அந்த பிள்ளை இல்லை சாப்பிட மாட்டோம் ஏன்னா சுக்கு காப்பி பூஸ்ட் போட்டு வரவா பண்ணு வாங்கிட்டு வரவா அம்புட்டு வாங்கிட்டு வரவா பத்திரத்தை கொண்டு வருவான்னு நம்ம டீ கேட்டா வேலை மாசா பாருங்க எதா இருந்தாலும் பெண்களுக்கு மரியாதை அதனாலதான் நாடு தாய்நாடு தமிழ்நாடுன்றேன் பெண்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம் ஆத்தா உடனே கிளம்பிருங்க ரேஷங்கள்ல இருந்து போடுறாங்க போல இவன் நாட்டுக்கு மரியாதை பேரன்பு கொண்ட என் உயிரில் மேல பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து அடிச்ச கட்டிங்கை சட்டி பைக்கிலே சுமந்து குளிருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் ஏதோ ஒரு நாடகம் என்று போடுகிறார்கள் நாங்கள் வந்து இழுச்சு உட்கார்ந்து இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்கள் நாடகம் கதம்ப நாடகம் கதம்ப நாடகம் என்றால் கதம்பம் முளம் எவ்வளவுன்னு கேட்கக்கூடாது சிரிக்க வைப்போம் காமெடின்னு சொல்லுவான் நீங்க சிரிச்சுக்கிறோன்னு அப்படியே சிரிக்க முடியாட்டா பக்கத்து உள்ள ஆளு கிச்சு கட்டி விடு எதோ அவ்வளவுதான் என் உயிரில் மேலான என் அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் நான் சொல்லி வாய போடல அந்த மைசெட்டுக்காரன் அருமையான மைசெட்டுப்பா மைசெட்டு போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அதை கேட்கல நான் ஆம்பளை பாரு துரு பிடிக்கும் போது நினைச்சுக்கிட்டேன் என்னை கட்டினிய 1 வாரம் ஆச்சா சோறு ஊராமே ஊர்ல தானா உண்மையிலேயே அருமையான கிராமம் காளி காப்பேன் இந்த மைசெட்டை பார்க்கும் போது எனக்கு அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா மைசெட்டு போடும் போதே தெரிஞ்சுக்கலாம் இந்த இன்னர் பாக்ஸ் அதே மாதிரி உள்ள லைட்டு போற விதத்தை பத்தி நான் கண்டுபிடிச்சிருவேன் அத்தனை கலைகளுக்கும் இவங்க ஒளி அமைச்சிருக்காங்க என்பதற்கு இந்த மைசெட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இவ்வளவு தூரம் பெருமையா பேசுறீங்கன்னா 10 100 தருவேன்னு பேசுறேன் ஒண்ணும் இல்லையே அப்படி அட்டம் சொல்லிக்காம இருக்கே ஏன்னா நாடு தமிழ்நாடு தமிழன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்றாங்க ஆனா இப்ப தலை நிமிர்ந்து நிக்காத அளவுக்கு வீடு கட்டுறாங்க நிலைய 4 அடி வச்சு போறியா மண்டல முட்டி புடைச்சு போகுது ஆனா தமிழனுக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது ஆனா தமிழே மாறி மனசா லெவல்ல வேதனைப்படுறவன் உலகத்துல எவன் கிடையாது யாருமே நல்லா இருந்துடக்கூடாது நீ புது வண்டி வாங்கினீன்னா அந்த வண்டியை டெய்லி மிஷினை வச்சு செக் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு போகணும் உள்ள வந்து மந்திரிச்ச தாயத்து கயறு விபூதி பாக்கெட்லாம் திணிச்சு வச்சிருவாங்க நாசமா போட்டு முடியும் அதனால சொல்றேன் இருக்கு வரைக்கும் எல்லாரும் ஒத்துமையா வாழலாம் இப்ப அந்த காளிகாப்பால்ல இவ்வளவு சிறப்பா அந்த கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு நாடகம் போடுறீங்கன்னா எதுக்காக நாடகம் போடுறேன் அப்படின்னா
நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், நம்ம ஊர் செழிப்பா இருக்கணுன்றதுக்காக நாடகம் போடுறேன். இந்த நாடகம் போடுறது அவ்வளவு லீசு கிடையாது. ஊர் திருவிழா நடத்துறது லேசுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வர்றேன், நைட்டு வந்து மைய போடுறோம், நம்ம நாடகம் ஆடுறோம், கலையை காமிக்கிறோம், காசை வாங்குறோம், போறோம். ஆனா அந்த நாடகத்தை நடத்த அந்த பெரியவர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கூடத்துல உட்காந்து பேசும்போதே அதுல ஒரு ஆள் சொல்லுவேன், நாடக நடிகருக்கு ஆட்டுக்கறி தான் திம்பாகலாம். ஆட்டுக்கறின்னா என்ன மயத்துக்கு? அதெல்லாம் கிடையாது. சாம்பாரம் போடுவான், சாப்பிட்டா சாப்பிட்றாங்க, சாப்பிடாட்டா போறாங்க. ஆனா நம்ம ஊர்ல உண்மையிலேயே அருமையான சாப்பாடு. ஐயா சேர்மன் ஐயா இங்க உட்காந்து உங்க எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணி அழகா சோறு போட்டாள். சில ஊர்ல நாங்க படுற கஷ்டம் ஆண்டவனுக்கு தான் தெரியும். தரையில சோறு போடுவாங்க. சரின்னு நாங்க மதிப்பு கொடுத்து பூமாதேவிக்கு நன்றி சொல்லி உட்கார்ந்துரும். உட்காந்துட்டா இங்க இருந்து ஒரு ஆள் நிறைய போதையில கறிவாளிய தூக்கிட்டு வருவேன். தூக்கிட்டு வந்து சண்டால பைய வைக்கிறவே ஒரு சட்டி போடக்கூடாதா? சட்டி போடாம நெஞ்சு கட்டிட்டு வைப்பேன். செவ ரொட்டியது அவை ரொட்டியது. இதுல ஒருவேளை முட்டை குழம்பால் அவை கொட்டை அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்க நாடகத்தை நடிக்கிறோம். ஏன்னா அப்பெல்லாம் ஒரு குரூப் இருந்துச்சு நாடகம் பார்க்க. கூட்டம் வர வேணு வந்தவனே 1000 பேர் உட்கார்ந்துருக்காங்க, ஓடியாருவாங்க. துமு துமுன்னு ஓடியாந்து வேணவே பிரட்டுவாங்க, கடப்பாளைய வச்சு பிரட்டி விட்டுருவேன். அந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு. இப்போ நாடகம் வேணும் வந்தவனே சின்ன பையன் கூட கேட்குற நாடகக்காரங்க வந்துட்டாங்க, எங்க மரியாதை? இப்போ நாடகம் வேணும் வந்தவனே சில பொம்பளையால நினைக்கிறது கொரோனா ஊசி கூட வந்துட்டாங்க போல, கதவை பூட்டுக்கடி ராமாயின்னு பூட்டிக்கிறது. பெண்கள் தாய்மார்கள சொல்றேன், தாய்மார்கள்லாம் வந்து அந்த காலத்துல எல்லாம் எப்படி எப்படி சமையல், அம்மி, ஆட்டுரல், இஞ்சி இடிக்கிறதுக்கு தனியா முடுக்கான்னு வச்சிருப்பாங்க. நச்சு நச்சுன்னு இடிச்சு தாளிச்சு அந்த காலத்துல வெள்ளை போடலாம். இப்பெல்லாம் கிடையாது. பூராமே கிரைண்டரு, மிக்சி, உளுந்த போட்டுட்டு ஒத்த கடையில் போய் சாமான் வாங்கிட்டு வந்துடுது. அதை வாட்டு கரைச்சி பிடிச்சான்னு ஆடி கிடக்கு. புருஷன் அள்ளி வைக்காட்டா அவனுக்கு சோறு கிடையாது. பூராமே இப்ப கூகுள் மேப். அந்த காலத்துல மசாலைய வந்து அம்மியில அரைச்சு என்ன பார்த்தா ஆத்தா மாதிரிலாம் அப்பா வைக்கும் போது 4 பொம்பளை பேசு, என்னடி இன்னைக்கு மீன் குழம்பு வாட வருது, யாரு பரமேஸ்வரி வீட்லயா கேடுச்சுங்க. இன்னைக்கு குழம்பு வைக்கும் போது வீட்டு ஆளு பூரா கதவை போட்டேன், வீச்சம் தாங்க முடியாது. பூரா கூகுள்ல கேக்குதுங்க, தொடக்கறி வைப்பது எப்படி, டபக்குன்னு தொடையோட மிதந்து. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை எல்லாத்தையும் போட்டு கிண்டிருச்சு, முண்டை அடுப்பை பத்த வைக்கல. கூகுள்ல அடுப்பு சிச்சு கேட்க வைக்க முடியாம கேட்க கூகுள் மேப் எல்லாமே. அதுக்கு பொம்பளை இன்னும் சில பேர் புருஷனை மங்கு மங்கன்னு அடிப்பது எப்படி, டபக்கு உலக்கையோட வந்துருது. ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தாய்மார்கள் எல்லாம் பொம்பளை பிள்ளை பெற்றிருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்லா சமைக்க கத்துக் கொடுங்கடா, சமைக்க கத்துக் கொடுங்க. கைதட்டீங்க நீங்க பூரா நீங்க பூரா வீட்டுல சமைக்கிற ஆளுங்களா? ஒரு பொம்பளை மொட்டை மாடியில போய் நின்று கூகுள் மேப்ல கேட்டுக்கிட்டே இருந்தா வரல. நல்லா டவர் கிடைக்கிற இடத்துல எங்க ஊருக்கு அம்மா கடைக்கு போயிட்டா, அங்க போய் கூகுள் மேப்ல கேட்கிற, நான் பக்கத்துல ஆலமரத்துல தூக்கு போட்டு சாகலாம்னு நினைச்சேன். என்ன கேட்கிறன்ற மேப்ல சுடு தண்ணி போடுவது எப்படி, அப்ப அது கூட தெரியாட்ட என்ன மயத்துக்கு நீ இருக்க. நைட்டி ஆத்தாமார்களே, நைட்டி. இந்த நைட்டி எதுக்காக கண்டுபிடிச்சா உங்களுக்கு தெரியுமா? முண்டை சொல்ல விடு, சொல்றதுக்கு முன்னாடி தட்டுற எதுக்கு கண்டுபிடிச்சாங்க நீ சொல்லு, வா வைக்கவா. நைட்டி கைதட்டின ஒரே ஆடியன்ஸ் நீதான்ப்பா. அண்ணே என்னடா நைட்டு போட்டுட்டு படுத்து தூங்குனே, நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா, தூக்கிட்டு போடா. அது இல்ல ப்ரோ, நைட்டு எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஆபரேஷன் பண்ற நேரம் கஷ்டமா இருக்கு, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து கர்ப்பிணி பெண்கள் இந்த பாவாடை நாடாவை கட்ட முடியாது, இடைஞ்சலா இருக்கும், கஷ்டமா இருக்குன்றதுக்காகத்தான் அந்த நைட்டி. ஆனா இப்ப நைட்டி மதிப்பே இல்லையே. கல்யாண வீட்டுக்கெல்லாம் நைட்டியை போட்டு வருதுங்க. சரி, அதுதான் வருதுன்னா கிளவி எங்க ஊர்ல 2 கிளவி நைட்டியை போட்டு சிப்பிங்கிற விளையாடுது. இப்படி அதை 2 இலவட்ட போய் நல்ல பிகர்னு கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு என்னடா அடிச்சு பல் செட்டு கீழே விழுந்து அங்கனியாவை இருளடிச்சு செத்து. நாகரிகம் மாறிக்கிருச்சு, நாகரிகம் மாறவில்லை, நம்ம மாறிட்டோம். அயல் நாட்டுல என்னென்ன செய்யறானா அதெல்லாம் தமிழ்நாட்டுல செய்ய ஆரம்பிச்ச
அதனாலதான் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை கற்பழிப்புலாம் தமிழ்நாட்டில் அதிகமாகுது. இங்க இருக்க தாய்மார்கள் இன்னைக்கு வந்து சுடிதாரு ஐக்கில்ஸ் அந்த கில்ஸ் போடலாம். ஆரம்பத்துல என் வீர தமிழச்சனுடைய பருவமடைந்த அணியக்கூடிய உடை எதுனா பாவாடை தாவணி. பாவாடை தாவணி எங்க இன்னைக்கு வெளிநாட்டில இருந்து சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது பொங்கல் பண்டிகை வெளிநாட்டு தமிழச்சி அங்க உள்ள தமிழச்சி ஆங்கில அந்த நாட்டில இருந்து வந்து நம்ம உடைய அவங்க சந்தோஷமா கட்டுறாங்க. பாவாடை தாவணி சேலையை அவங்க கட்டிட்டு பொங்கலுக்குண்டாங்க வெளிநாட்டுக்காரவங்க. நம்ம உள்ளே பூராமே ஐக்கிள் செருப்பு ஒவ்வொன்னு 4 அடி 5 அடி போட்டவனே தரையிலே கால் நிக்காது. இங்க தூக்கி அப்படி தூக்கி அது முண்டை நடக்க முடியாம நடந்து பிறண்டு மறுநாள் பார்த்தா முட்டை பத்த போட்டுக்கிட்டு இப்படி சிரிக்காதியத்தா. நான் ஏன் பேசுறேன்னா விழிப்புணர்வு தேவை. இதே காளியப்பன் எப்ப இருந்துச்சு 20 ஆண்டுக்கு முன்னாடிலாம் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க மீசையை வச்சு பெரிய ஆளா. அன்னைக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து சண்டை போடுவாங்க. 10 பேர் சாராயம் ஃபேமஸ். எங்க ஏரியாலாம் சாராயம் காய்ச்சது ஊரே கிடையாது. நான் வந்து பிள்ளத்தி விழாக்குளம் மானாமதுரை பக்கத்துல புறம் சாராயம் தான். அன்னைக்கு ஆரோக்கியமா இருந்தாங்க. அப்பெல்லாம் சண்டை போடும் போது ஊர்ல ஒரு பெரிய ஆள் தான் இருப்பாரு. அது எவன்டா அந்த ரோடு கிட்ட சண்டை போடுறவன் அப்படின்னு சொன்ன உடனே பூரா பேரும் கையில இறக்கி விடுவான். போத இறங்கிறான். அடே ஐயா வர்றாரா? ஒண்ணு இல்லைங்கய்யா. அது யாரா அங்கிச்சாயம் மயனா வேலுமணி மயன் தானே சண்டை போடுறியா? இல்ல போய் நாங்க வீட்டுக்கு போறோம். போயிடா செருப்பு அடிச்சு போடுவேன். நீங்க அடிக்க வேணாமியா நாங்களே அடிச்சுக்கிறோம்னு அடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அது அப்ப இப்ப 10 பேருங்களுக்குள்ள பாயிறாங்கன்னா அதே பெரிய ஆளை கூட்டு வந்து சத்தம் போட சொல்லு. டேய் அது எவன்டா? வீட்டுக்கும் போக மாட்டேன் கையிலேயே இறக்கி விட மாட்டேன். திருப்பி அந்த பெருசை நோங்கிக்கிட்டே நெஞ்சு கட்டிக்கிட்டு முறைச்சுக்கிட்டே வருவாங்க. என்னமோ சொன்னீங்க என்னடா சொன்ன? இல்ல போய் யாரு சத்தம் போடான்னு சொன்னீங்க சொல்றா சொல்லி பாரு வேணா பாஞ்சு வைப்போம். வா வா பாஞ்சு வைப்போம். ஏன் இதெல்லாம் நடக்குது? பெரியாள்கள் அந்த இதெல்லாம் பெரியாள் மாதிரி அப்படி ஒதுங்கி நின்றாங்க. சின்ன பயலுங்க தண்ணி அடிச்சான் பீடி அடிச்சான்னா அத்தடைக்கு போக கூடாதுடா நமக்கு மரியாதை வச்சிருக்காங்க ஒதுங்கி போன காலம் 20 ஆண்டுக்கு முன்னாடி. இன்னைக்கு பெரியாளுக்கு மரியாதை இல்லை. ஏன்? அவன் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தீபாவளி டயத்துல பயில உரம் சேர்ந்து சிக்கனை வதக்கி காட்டுக்குள்ள தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பெரிய மனுஷன் வெளியே போனவே போயிட்டு குண்டியை கழிட்டு வர வேண்டியது. இவன் அவங்க நோக்கி போய் பெரிய பாவுக்கு எச்சி ஊடுற 2 வருஷம் ஊத்துறான்னா அப்புறம் உனக்கு தூக்கி போட்டு வெளுக்கல மிதிப்பால. சீரட்டு அடிக்கிறான எனக்கு 2 இழுவை. என்னடா மொத்தம் உனக்கு இழுவை? சிரிக்காது எல்லாம் சிந்திக்க. காலங்கள் மாறி போச்சு. மாத்தி வண்டி கட்டி நினைக்கிறோம். மதுரை போய் சாமி வாங்கிட்டு வந்த காலம். இன்னைக்கு பைக்ல 7 பேர் போறாண்டா. ஒரு பைக்ல 7 பேர் போகும்போதே 108க்கு தகவல் சொல்லிட்டு போயிடுவாங்க. போல ஐயா ஒத்த கடையை பெண்டுல விழுந்துருவோம்யா வந்து எங்களை வியவையே தூக்கிட்டு போங்க. ஆத்தா மரம்லாம் அவ்வளவுதான் தாலிக்குடி அடகு வச்சு ஆஸ்பத்திரி மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி வந்துருச்சா. தலைக்கவசம் உயிர் கவசம் அதை யார் இது பண்றா? ஹெல்மெட் வீட்டுலதான் இருக்கு. ஆனா காவல்துறை உண்மையிலே தமிழ்நாட்டுடைய காவல்துறையை நான் பாராட்டுவேன். எப்படின்னா சட்டத்திட்டங்களுக்கு நீங்க கட்டுப்பட்டு நடந்தா காவல்துறை நம்மளை பொறுத்தளவு நண்பர்கள் தான். அவர்கள் பணியை செய்யறாங்க. தவறு இல்லையே. ஒருவர் பண்ற தவறுனால ஒட்டுமொத்த அதிகாரி குற்றவாளி இல்ல. அதனால தலைக்கவசம் போடுங்க. சாலை விதிகளை மதிங்க. எங்க மதிக்கிறேன்? தட் இஸ் பாயிண்ட். ரெட்டு சிக்னல் போட்டிருக்கு விருட்டும் போறேன் வர்றத பாப்ப முட்டு மொத்தத்துல எல்லாரும் வந்து பாத்துறாங்க. நீர்மலைக்கு பெத்த தாய் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்று இருக்க இளைஞர்களுக்கு எல்லாம் கடுப்பாத்தே தெரியும். பெத்த தாய் கூப்பிடுது. அடே குழம்பு தாளிக்க கடுகு இல்லடா பக்கத்து கடையில போய் 2 ரூபாய்க்கு கடுகு வாங்கிட்டு வரான்னா அந்த பையன் எவனாவது கேட்டிருக்கீங்களா? சரி தாயே 2 ரூபாய்க்கு கடுகு மட்டும் தானா வேற ஏதாவது கூறுங்கள் நான் வாங்கி வருகிறேன். எந்த பையன் சொன்னேன்? சொல்ல மாட்டேன். கடுகு வாங்கிட்டு வர சொன்னா வேலை மஜரை பாரு உன் புருஷனை வாங்க சொல்றேன். அப்ப நான் புருஷன் ஆக்கிட்டாங்க. பெத்த தாய்க்கு மதிப்பு கிடையாது. ஆனா தாய் தகப்பன் உள்ளவரை தாய் தகப்பன் அருமை தெரியாது. பசியோட அருமையும் பாசத்தோட அருமையும் உலகத்துல தன் மகன் தவறே செஞ்சாலும் ஹைகோர்ட்ல நீதிபதிக்கு முன்னாடி நின்று என் மகன் குற்றவாளி இல்லை என்று வாதாடக்கூடிய ஒரே தெய்வம் என்ற பெத்த தாய் தான் உலகத்துல. தாய்க்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் தாரம். தாய்க்கு மிஞ்சி தாரம். எல்லா ஆம்பளையில
தன்னுடைய மனைவிய எல்லா பேருமே ஆரம்பத்துல அன்பாத்தான் பார்ப்பேன். எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீ தாண்டி இந்த குத்து விளக்க ஏத்து, எங்க அம்மா கட்டின சேலை நீ கட்டு அப்படின்னு சொல்லுவேன். நான்லாம் கட்டி பிடிச்சி அழுதுருக்கேன். யார? என் பொண்டாட்டிய. முண்டை தரத்தினையும் முடிச்சு உனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்ல கண்ணே தெரியாதுடா, ஓடிடுறாங்க. ஆனா வரக்கூடிய மருமகள் நான் ஒரு சில ஆளத்தான் சொல்றேன், வந்தவனே அப்படியே தனி கொடுத்துட போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மாமிய பேசத்தையும் செய்யும். வயசான காலத்துல அவங்க பேசத்தையும் செய்வாங்க. பூ வாங்கிட்டு வந்தா கூட மைண்ட சொல்லுவாங்க, எதுக்குடா பூவு, நம்ம தோட்டத்திலே இருக்கடா, நான் அப்படியும் கட்டி கொடுக்க மாட்டேன்னா, எதுக்கு இப்படி சாமான் வாங்குற, காசை மிச்சப்படுத்து, வயதானவர்கள் அதை சொல்லுவாங்க. ஆனா அந்த மருமக வந்து பெருசா எடுத்துக்கிறது. அவன் வேலைக்கு போயிட்டு தன்னால விறுவிறுத்து நெருஞ்சி முள்ளு குத்தி வண்டியில பெட்ரோல் இல்லாம 7 கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வருங்க. வந்தவனே பொண்டாட்டி சைஸா பத்த வைக்க. ஏங்க மதியம் 2 மணி இருக்கும், அழுகாம சொல்றா. உடனே இவன் 2 மணிக்கு என்னாச்சு? 2 மணிக்கு நான் பாட்டுக்கு சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்க ஆத்தா தந்தவங்க என்னை 16 அவுசாரி ஓடுறாங்க. நான் குச்சிக்காரியா போனது உங்க ஆத்தா பார்த்தாலான்னு இந்த ஒப்பு வச்சுட்டேன் எல்லாமே. உடனே இவன் கண்ணு வச்ச சட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு என்ன சொல்றேன்னு போய் தாயை அடிக்கிறேன். ஆனா தாயினுடைய அருமை இருக்க வரைக்கும் தெரியாது. அதனால வரக்கூடிய மருமகளும் சரி, விட்டு கொடுத்து போற ஆளு கெட்டு போக மாட்டேன். இன்னைக்கு லவர்ஸ் டே வந்துச்சு ப்ரோ, அங்க உட்கார்ந்துருக்கே பாரு, பூரா லவர்ஸ் டே. அடாடாடா லவர்ஸ் டே. உண்மையிலே உண்மையான காதலுக்கு நான் தலை வணங்குறேன். எப்படின்னா, காதலிப்பது தவறா இல்லை. எப்படின்னா, பெத்ததா காதலிச்சாலும் பெத்ததாயுதப்பன் மனம் நோகாமல் அவர் விருப்பத்தோடு அந்த காதலை பூர்த்தி செஞ்சு திருமணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் என்னைய பொறுத்தளவு நான் தலை வணங்குறேன். பெத்ததாயுதப்பன் மனசு நோக விடக்கூடாது. ஐயாக்களா, நீங்க எத்தனை எல்லாருமே அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம், சம்மதிக்கலாம். இன்னும் 10 ஆண்டு காலம் நான் சொல்றேன், 10 வருஷத்துக்கு அப்புறம் சாதி மதம் எதுவுமே இருக்காது இந்த தமிழகத்துல. சாதி மதம் அப்பாற்பட்டது அந்த தமிழகம். ஆனா இதற்கெல்லாம் என்ன ஒரு காரணம்னா, இந்த பொம்பளை பொருட்களை பேசும்போது மட்டும் சில பேரு செல்லுல காசு இருக்கும், செல்லு பேட்டு லோவா இருக்கலாம் பார்க்க மாட்டேன். அவன் பாட்டுக்கு பேசிட்டு சொல்றான் என் செல்லாம் என்னடா, அந்த பிள்ளை எல்லாத்தையும் கேட்கிறாங்க. சோப்பு போட்டியாடா, உப்பு சோப்பா, ஐயோ அதைத்தான் நான் துவைப்பேன், முண்டை டவுசரை துவைச்சிருக்கே மாட்டேன், உப்பு சோப்பு போடுவா. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? 5 ஸ்டார். எனக்கு அதே பிடிக்கும். ஃப்ரை ரைஸ், அதான் அதே சாப்பிடுவேன் நான். நைட்டு பூரா சொல்றான்னு பேசுறேன் இல்ல, இவன் பேசும்போது அந்த பிள்ளை ஜாலியா பேசும். அப்படித்தான் ஒருத்தன் குளிக்க போயிட்டேன், காதலி போன் அடிக்கிறா. அந்த காதலனோட அப்பா எடுத்துட்டாருப்பா, வயசானவர். அவர் ஏற்கனவே ஆட்டியாவாரியா இருந்திருப்பாரு போல. அவர் எடுத்தவனே இந்த பிள்ளை சொல்லுது, ஹலோ வினோத் இருக்காரா? இவரு, ஏய் எந்த காட்ட முன்னாடி வினோத் செரு பிஞ்சு போவேன், போன எடுத்த வெட்டி கந்து வெட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பிள்ளை அழுதுட்டு போன வச்சிருச்சு. இவன் குளிக்க போன வினோத் வேகமா வர்றேன். வந்தவனே பாக்குறேன் காதலியோட போன் கால். அவ அப்பாட்ட கேட்கிறேன், அப்பா போன் நீங்க அட்டன் பண்ணீங்களா? ஆமாடா, எந்த காட்ட முட்டாடா, வினோத் பேசுறா, நம்ம குடும்பத்துக்கு ஆகாது, உன்னை உரிச்சு போடுவேன். உடனே போனை எடுத்துட்டு வெளியே போய் பேசுறேன், ஏய் சுமித்ரா. உடனே அந்த பிள்ளை, ஏய் நாயே என்கிட்ட பேசாதடா, உங்க அப்பா இடியட், என்னை போன் எடுத்து மோத்தாளமான்னு சொல்றியா? உடனே இவன் சொல்றேன் பாரு, வர்ற வெள்ளிக்கிழமை தாயில அவனை போர் தள்ளிடுவேன், வெள்ளிக்கிழமை அவனை கொண்டே விடுவேன். ஓ மை காட், இந்த செத்துட்டாங்க. காதலிக்காக பெத்ததாயிரா கூட போர்த்தல்றாங்க. இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. இந்த விளையாட வருகியத்தா பிள்ளை தொலைஞ்சு வச்சுனாங்க, பிள்ளைய தூக்கி வைங்கத்தா. அப்பெல்லாம் எங்க அப்பத்தா பேரு பட்டு கிளவி. ஓஹோ, பட்டு கிளவி. பட்டு கிளவி, அது பேரு பட்டக்கா. எங்க அப்பத்தா மட்டும் 21 பிள்ளை பத்திருக்கு. வெரி ஹார்ட் ஒர்க். அப்படியானே? எங்க அப்பா எங்க ஐயா வேற எங்கேயுமே படுக்கிற தலை வச்சு, அண்ணன் தண்ணி ஆகிற எதுவுமே இல்ல, ஜூஸ் மட்டும் லிக்விட் வாய்க்குள்ள டீ போட்டு. நல்லதொரு குடும்பம். ஏன்னா எங்க அப்பத்தா 21 பிள்ளை வத்தாங்க. அந்த ஊர்ல வந்து மெஜாரிட்டி காமிக்கிறதுக்காக பிள்ளை வத்தாங்க. அப்ப எல்லாம் அடிச்சு பாப்போம், வாடா, ஏன் பிள்ளையா ஓம் பிள்ளையா,
அப்பெல்லாம் மாட்டு வண்டியெல்லாம் குடஞ்சாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைகளை ஏத்தி காலு பூலுன்னு ஒண்ணு சோல்டர்ல இருக்கு, ஒண்ணு இடுப்புல இருக்கு, 8 மாசம் மாசமா இருக்கு, ஒரு பிள்ளை இணலுக்கு கவட்டுக்குள்ள நிக்க. இப்ப பிள்ளைகளை பூரா பார்த்தா அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஹேண்ட்பேக்ல திறந்து காமிக்குது. யார்ட்டையும் காட்ட மாட்டேன், உங்கள்கிட்ட தான் காட்டுறாவா என்னத்தா அப்படின்ட்டு. இந்தா என் பிள்ளைய பாருங்க, ஐயோ கண்ணு விட்டுறான், சிப்ப முடிக்கிடுச்சு. பிள்ளை பார்த்தா எலி புழுக்க சைஸ்ல இருக்குடா. இடுப்பலை குடத்தை வைத்து மறு இடுப்பலை குழந்தை வைத்திருப்பாள தாய். இன்னைக்கு இடுப்பே இல்லை. பிள்ளையத்துக்கு இடுப்புல வைக்கிறது கொஞ்ச நேரம் பார்த்தா சாக்குடைகளை தவந்து அடிக்கிறேன். அம்மா என்னை தூக்குமா, நான் இங்கே அடக்கேன். ஏன் அம்மியிலே அரைத்து சமைங்க, உடலுக்கு நல்லது. உலக ஊத்துனோம். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் கம்புதான் இருக்கு, பூனை காண. பூனை பூரா ஆம்பளை பிறை கொண்டு போய் அடகு வச்சு டாஸ்மார்கல்ல தண்ணி அடிச்சிட்டேன். ஆண்களுக்கு வரேன், குடிங்க. குடும்ப சூழ்நிலை நினைத்து குடிங்க ஐயா. உலகத்துல தவறு பண்ணாத மனுஷனே கிடையாது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்கிறவன் தண்டனை அனுபவிக்கணும். மறக்கணும். எங்க மறக்கிறேன்? தண்ணியை விடணும்னா கணேஷ் கோயிலே ஆரம்பிச்சிருக்கேன். கணேஷ் கோயிலை விடணும்னா செய்தி வீடியோ எழுக்கிறேன். செய்தி வீடியோ மறக்கணும்னா மூக்கு பொடி எழுக்கிறேன். எல்லாத்தையும் மறக்கிறதுக்குள்ள கடைசியில் இந்த உலகத்தை விட்டு அவன் மறந்து போயிடுறேன். மறங்க. அதே மாதிரி 5 மணிக்கு குடிக்கிற ஆள் இருந்தா கை தூக்குங்கிறேன். இப்ப தூக்க மாட்டேன். 5 மணிக்கு நீ வேணாம்ப்பா, நீ எப்ப பார்த்தாலும் ஏனே நீ நல்ல வேணே வைனே உள்ள வச்சுக்க, யாரும் கண்ணு ஓட்டுறோம். இது ஒரு பெருமையாடா தமிழனுக்கு? 5 மணிக்கு குடிக்கிறவன் கையை பார்த்தோன்னா பரவநாட்டியம் ஆடுவாங்க. இருந்தா கப்புல ஊத்தி கிடுகிடுன்னு அடிச்சு, இதுல முண்ட சேஸ் வேற சொல்லுவேன், பக்கத்துல உள்ள சேஸ்ன்றேன், அதையும் சாச்சு விட்டு 2 பாஞ்சு உருண்டுருவாங்க. கதிரேசன் வீடு எங்க இருக்குன்னு சொன்னா தெரியாது. எங்களுக்கு தெரியாது ஐயா. கதிரேசன் வீடு அந்த வெல்டிங் பாரு, தெரியாது ப்ரோ. அவர் வீடெல்லாம் தெரியாது. எங்க சரக்கு ஓட்டுறாங்க அப்படின்னா கரெக்டா சொல்லுவேன். அந்த பெண்டு முன்னாடி ஒரு பெட்டிக்கடை இருக்கு, பெட்டிக்கடை முன்னாடி ஒரு தனி டேங்க் இருக்கு, தனி டேங்க் கீழே 2 சீமக்குறவு தூர் இருக்கு, அதுல ஒரு ஆள் படுத்து கிடப்பேன், அவன் தான் பிளாக்கில் ஓட்டேன். அப்ப எந்த அளவுக்கு இருக்கு? நாட்டுல இந்தியாவிலே சுதந்திரம் கிடைத்ததா? இல்ல. எப்போ சுதந்திரம் கிடைக்கும்? நான் சொல்ற நிலைமையெல்லாம் மாறினதே சுதந்திரம் கிடைக்கும். ஒண்ணு, என் வீர தமிழச்சி அத்தனை பேரும் இங்க இருந்து பெரியாருக்கு ஒத்தையில நடந்து போயிட்டு வயசு பிள்ளைகள்லாம் இதே காளிகாப்பன் கிராமத்துக்கு என்னைக்கு அப்படியே போயிட்டு பாதுகாப்பா திரும்புவதில் ஒண்ணு. 2வது, அத்தனை மதுபான கடையை என்னைக்கு அடைக்கிறாங்களோ அன்னைக்கு தாண்டா அந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் சுதந்திரம். அது வரைக்கும் எங்க ஊர்ல அந்த கொரோனா டயத்துல சரக்கு கிடைக்கல. ஆமா, பிளாக்ல இல்லப்பா, சரக்கு கிடைக்கலன்னு ஒருத்தர் என்ன பண்ணிட்டா, சரியான மைண்டுக்காரன். மிளகாத்தூள் போதைக்கு பண்ணிருக்கான் பாரு. மிளகாத்தூள், வீட்டுல இருக்க கசகசா, கறிக்கட்டை அம்புட்டியும் போட்டவே முண்ட செய்தி வடியை உதுத்து விட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சேன். உயிரோட இருக்கான் நானு. குடிச்சேன். அப்புறம் அவ்வளவுதான், வீட்டு அடைச்சு கிடந்துச்சு தெரியல. அதனால டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பத்தி சொல்லணும். ஏன் சொல்லணும்? இளைஞருடைய வழிகாட்டி, ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். நாடு வல்லரசாகும். எப்படி ஐயா ஆகும்? எப்படி ஆகும்? ஊர் ஊரா ஜெய்வனை வைக்கிறாங்க, எப்படி ஆகும்? இளைஞர் கையில நாடு இருக்கின்றார். இளைஞர் கையில தான் இருக்கின்றார். உண்மையிலே இளைஞர் கையில தான் இருக்கு. கப்பு, தண்ணி, சைடிஸ் எல்லாமே அவன் கையில தான். சிந்திச்சு பார்க்கணும். பிறக்கும் போது ஏழ்மை, இறக்கும் போது ஏழ்மை. உலக நாடுகள்லாம் இந்தியாவை பார்த்து சிரித்த காலத்திலே எதற்காடா சிரிக்கிற? இந்தியாவில் எல்லா வளம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு இந்தியாவில். ஆனால் என் நாட்டை எதிர்த்து சண்டை ஓட உன்ட்ட ஆயுதம் இருக்காடா அப்படின்னு அயல் நாட்டுக்காரன் கூட கேலி செய்கின்ற காலத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஏவுகணையை கண்டுபிடித்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. மிரள வைத்தான். ஒட்டுமொத்த உலக நாடுகளை மிரள வைத்தான். ஒரு தமிழன் என்பது பெருமை. தமிழன் என்பது பெருமை. அவரு எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்டவர், எதையும் பார்க்க மாட்டார்.
பசின்னு வந்தால் சாப்பாடு கூட கொடுப்பான். சமீபத்திலே ஒருத்தர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இறந்தார். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. ஒரு நல்லவன் கெட்டவன் அப்படின்றது எப்ப தெரியும்னா அவன் இறந்து பாடையில போகும்போது தெரியும். ஒருத்தர் செத்து தூக்கிட்டு போறாங்கன்னா ஆளு கூட பேசுவேன், இன்னும் காளியாப்பான்ல ஒரு 20 வருஷத்துக்கு இருந்திருந்தா நிறைய இது நல்லது செஞ்சிருப்பான் அந்த ஆளு. அந்த ஆண்டவனுக்கு கண்ணு இல்லை, கொண்டு போயிட்டேன். யார சொல்லுவேன்? நல்லவனை சொல்லுவேன். கெட்டவனை செத்து தூக்கிட்டு போகும்போதே நம்மளால பேசிடுவேன், இவன் புரட்டாசி 3ஆம் தேதி சாக வேண்டியவன், அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல தப்பிச்சுக்கிட்டேன், போயிட்டேன், அவ்வளவுதான், என்ன ஊர் உருப்பிட்டோம். ஆனால் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை அன்றைய தினம் ஒரு புனிதமான மனிதர். என்னன்னா அவருடைய ஆபீஸ் எங்க இருக்கும்னா கோயம்பேடு பக்கத்துல அன்னைக்கு போனேன், நான் நினைவிடத்துக்கு போனேன். அங்கே யாரு பசியோட போனாலும் சாப்பாடு கொடுப்பார். இதற்கு மேல கடவுள் எங்க இருக்காரு எனக்கு தெரியலங்க. பசியோடு ஒருத்தர் வரும் பொழுது அவனுக்கு உணவு கொடுக்கக்கூடிய எந்த தமிழனா இருந்தாலும் என்னையை பொறுத்தளவு நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி எனக்கு அப்புறம் அவன் தான் எனக்கு கடவுள். அதான் கடவுள். இதற்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. என்ன கோடாங்கி கருப்பு சரிதானே? தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அந்த பேச்சரம்பு அதை கண்டெடுத்த என் தங்க மகன் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். உடைத்து காட்டி அக்கினி சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசனைகள் நம்மளெல்லாம். அட தென்பாண்டி ராமநாடு அந்த பறவைக்கூடி அந்த சத்திரக்கூடி அந்த தோல் கேட்டு அட தாண்டி போனா அட ராமநாடு பக்கத்துல ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கரும்பு. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் தாய் போலே இருந்தவராம் கலாம் அவர்கள் இருந்தார். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவகான சுந்தரையா. அட தென்பாண்டி ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அந்த பேய்க்கரும்பு கண்டெடுத்த ஒரு தமிழர் அவர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பின்னீது கனகேறின தமிழக மண் மீது புகழ்ந்து பின்னீது கனகேறினார்
இதயத்துக்கு எங்கள் சலாம். எனக்கு அம்பளிப்பு கொடுத்த நல்ல இதயத்துக்கு நன்றி. பாசத்துக்குரிய எனது அருமை உறவு, என்னுடைய தாய்க்கிராம் என்று சொல்லலாம், ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கண்டெடுத்த தங்கம். மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் உலகத்திலே திறமைக்கு மாற்றம் கிடையாது என்று நிரூபித்த முருகவேல், எனது அன்பு நண்பன், அன்பு சகோதரர் முருகவேல் அவர்கள் எம்கேஆர் அன்பாலயம் அந்த ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியில போக முடியாது, அவங்கெல்லாம் என்னைக்காவது கூட்டிட்டு போவோம். ஆனா அவங்களுக்கு ஒரு கோயில் வேணும் என்று ஒரு சிந்தனை. எனக்கு கோயில் கட்டணும்னு அன்பாலயத்துல, அதற்கு ஒரு பேர் வச்சேன் அழகா. ஏன்னா அன்புக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது, அதனாலதான் அன்பு விநாயகர் அப்படின்னு ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த திருப்பணிக்காக காடமங்கலம் மண்ணீர் மைந்தன் முருகவேல் அவர்கள் ரூபாய் 2001 நன்கொடை அளித்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி 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 நன்றி. மற்றும் 2 பேரு காசு கொடுத்தீங்க, அந்த அண்ணன் காசு கொடுத்தாரு, நன்றி. ஏன்னா பெரும்பாலும் நான் காசு வாங்கும் போது ஆளு முகத்தை பார்ப்பேன். சிரிச்ச முகத்தோட ஃப்ரெஷ்ஷா இருந்தா டபக்குன்னு வாங்குவேன். ஒரு மாதிரியா இருந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நான் ஒரு ஆளு சரட்டுன்னு 500 கொடுத்தேன். ஒரு பாட்டுக்கு 500, ஒரு காமெடிக்கு 500. அப்படியானே 5000 கொடுத்துட்டேன். நான் சொன்னேன், அண்ணே போதுமுனே 5000 கொடுத்துட்டு வேணாம் அப்படின்னு. ஏய், பூரா சொத்தும் ஏதேன், காரு மட்டும் 12 லட்சம். சரியான ஆளா இருப்பேன் போல. மறுபடியும் பார்த்தா வலிதர்ம நாடகம் நாடகம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே ஆளு கையில அவந்து சட்டியோட வரேன். அப்ப சொன்னேன், அண்ணே என்ன குளிச்சுட்டு வந்துட்டியான்ட்டேன். பொத்துன்னேன். நன்றி, இந்த ஒரு 1000 நாடகம் கேட்காத கேள்வி கேளுங்க, வாங்கிட்டேன். திருப்பி வேடனா சந்திக்கிறேன், அதே ஆளு வரேன். தட்டி தமாறு மாதிரி ஒரு 250 ரூபா இருக்க சில்லறைய பூரா கிளப்பி விழுது புழுதில போட்டு பிளட்டி டீ கரையெல்லாம் இருந்துச்சு. வாங்கிக்கிட்டேன். வாங்காட்ட பய வரல. காலையில பவுடர் அழிச்சுக்கிட்டு இருக்கேன். என் சோல்டர் ஒரு ஆள் தட்டினேன். ஹலோ ப்ரோ அப்படின்னு. நான் ஊர் அம்பலாறு காசை கொடுக்க வராரு, பேசின தொகையை நினைச்சு யாருன்னு திரும்பினேன். அந்த நைட்டு பூரா எனக்கு வாரி வாரி இறைச்சான் பாரு அந்த வள்ளல். மூஞ்சி ஈஞ்சிலாம் வீங்கி ரத்த கரையோட நிக்கிறேன். செம்மை அடி வாங்கியிருக்கேன். தண்ணியை போட்டு மோத்தாங்கன்னு பேசி நான் கேட்டேன், என்ன ப்ரோ கிளம்ப வேண்டியதானே அப்படின்னேன். இல்ல நீ எப்ப கிளம்ப வேண்டிய என்னைய? நான் அவ்வளவுதான் மேக்கப் அழிச்சிட்டேன், கிளம்பிடுவேன். அப்படியா? அடுத்து எப்போ இங்க வருதுன்ட்டேன். நான் அடுத்த வருஷம் கோயிலுக்கு திருவிழா வச்சு என்னை கூப்பிட்டா வருவேன், தேதி இருந்தா. சரி நீ வா வராம போ அப்படின்னு அழுத. என்ன நீ அழுகுற, ரொம்ப அடிச்சு விட்டாங்களான்ட்டியா? அது கூட விடுப்புறோம். ஒரு 7 ரூபா சில்லற இருந்தா கொடுன்ட்டேன். எதுக்கு 7 ரூபான்ட்டேன்? பசுக்கு காசு இல்லா. ராத்திரி பூரா ஓட்ட கொடுத்துட்டு நான் எப்படா விடிய முடிய கிடந்தேன்டா குடுலான்னு உருண்டேன். அதே மாதிரி செல்லாத தாளு நாடக நடிகிட்ட மாத்திர ஆள் இருக்கேன். 2000 ரூபாய் கொடுத்துட்டேன். ஒரு ஆளு கொடுத்தவள் நான் விடலையே. நீ நல்லா இருக்கணும், பொண்டாடிக்கு 2 புள்ள பிறக்கணும், உன் ஆடுலாம் 3 ஈத்து ஈனணும் அப்படிலாம் பெருமையா சொன்னேன். சொல்லிட்டு கொடுத்துட்டு அவ்வளவு தூரம் போயிட்டு நோட்டை பாக்குறேன் 8 இடத்துல கிழிஞ்சிருக்கு. நான் கேட்டேன், அண்ணே கிழிஞ்சிருக்கு ஒத்து எத்தனை பேங்க் ஏரியா எவனும் மாத்த மாட்டேன், உன்னே தவிர இழிச்சா போய் எவன் இல்லடா அப்படின்னு போயிட்டான் துண்டவரை. உலகத்துல எத்தனை கலை இருக்கு. மதுரைக்காரி சிந்து போல எத்தனை கலைகள் இருக்கு. இந்த வந்திருக்காங்க பாடகி, கிராமிய பாடகி, நாட்டுப்புற பாடகி, அதே மாதிரி சினிமா பாடகி சிந்து அவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி ஆடல் பாடல எத்தனை கலைகள் இருக்கு. இங்க கல்லுமேட்டுல இருந்து என் கருப்பு கோடாங்கி கூட ஒரு கலை தான். ஆனா அத்தனை கலைகள் இருந்து அத்தனை கலைகளும் வாழ வைத்திருப்பது இந்த தமிழனுக்கு நன்றி சொல்றேன். முதல்ல இதுல எதுக்கு ஊரா நாடகம் வைக்கிறேன் அப்படின்னா, நாடகம் ஏன் வைக்கிறீங்கன்னா, நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும்னு காலையில அதிகாலை வெறு வயித்தோடு சுடுதண்ணியை கூட குடிக்காம பாடிட்டு சாமான்ஜல்ட்ட அழுட்டு போற ஒரே கலைஞர்னா நாடக கலைஞர் தான். நெசமாத்தேன். மற்ற எல்லா கலைகளுக்கு அதிக பேமெண்ட் எல்லாம் இருக்கு. 5 லட்சம் 6 லட்சம் எல்லாம். எங்களுக்கு அதெல்லாம் கேட்க முடியாது. நான் போய்கிட்டு நாடகம் பேசின எம்கேஆர் ஒரு 3 லட்சம் ஆகணும் அப்படின்னு. அப்படியா? நீ மதுரை நாடி வந்த உன்னை வெட்டியே 30,000 தர்றான், முக்கி கத்திட்டு வேணா போ. அந்த மாதிரி
நாடக கலை இருக்கு. ஆனா எல்லா கலைஞரும் வாழ வேண்டும். அது என்னைய பொறுத்தளவு தமிழ்நாட்டில் இருக்க தமிழன் இருக்கக்கூடிய கலைகளை வாழ வைங்கயா. கேரளாவில இருந்து அங்க இருந்தெல்லாம் எல்லாத்தையும் கூட்டு வரீங்க. நம்ம தமிழை அங்க போனா நம்மளை போட்டு அடிக்கிறாயா? நம்ம நினைக்கல, உண்மைதான். நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து ஓட்டுநர் என்பவர் யாரு தெரியுமா? வாகனம் ஓட்டக்கூடிய அவர்கள்லாம் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய 18ஆம் படியா மாதிரி கடவுள் ஓட்டுநர்லாம். ஆனா நம்ம நாட்டுல அங்க இருந்து வர்றேன், பானிபூரி கடையை போடுறேன், அதை போறேன், கே பொழுத்தாக ஆச்சாகன்றேன், விளக்கணையில ஓட்டு வறுத்து நம்மள்கிட்டயே வித்துட்டு போயிடுறேன். ஆனா நம்ம ஆளு அங்கே போகும்போது மறைச்சு அடிக்கிறீங்களே, நியாயமாயா? என் தமிழை யாரையும் வாழ வச்சுதாயா பழக்கம். என் தமிழை எவனையும் கெடுத்து பழக்கம் இல்லை. வீட்டுக்கு வந்தவனே என் தாய்மார்கள்லாம் இங்க இருக்க தமிழச்சி பூரா என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன மதம், என்ன சாதியுமே எதுக்கு வீட்டுக்கு வந்தவன் கேட்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தவனே செம்பு நிறைய தண்ணி மோந்து கொடுத்து சிரிச்ச புன்னகையோடு முதல்ல இந்த செம்புல உள்ள தண்ணியை குடிங்க, அடுத்தது சாப்பிடுங்க ஐயான்னு கடைசி வரைக்கும் கெஞ்சி அவன் வந்தவன தட்டுல சோறு போட்டு வைக்கக்கூடிய தமிழச்சிக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. இதுக்கு மேல சந்தோஷம் இருக்கா? நான் 2000 ஆண்டாரோடத்துல இருந்து வருகை தந்த என் அன்பு உறவுக்கெல்லாம் பூலிங்க அண்ணே மற்றும் என் பங்காளி அத்தனை பேருக்கு நன்றி. என் சித்தப்பன செல்வத்தை காணா, முட்டை பரிச்சாலிய காணா. சரி விடு. ஏன்னா 2018 நான் சிங்கப்பூர் மலேசியா போனேன். நான் படிக்கல, உண்மையை மேடையில எப்பயுமே உண்மையத்தான் பேசுவேன். 6இல் பாதியில் நின்றவன் சர்டிபிகேட்ல இருக்கு. ஆனா எனக்கு அதிகமா வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் நிறைய ரசிகர் இருக்காங்க. பேஸ்புக் பேசலைன்னா 3 லட்சம் பேர் இருக்காங்க, போட்டு விடுவேன். கோத்தாமன்னு கெட்ட வாட்டில் திட்டி இருப்பாங்க, நன்றின்னு போட்டு விடுவேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் என்னைய சிங்கப்பூருக்கு எங்க அண்ணன் பாண்டி அண்ணன் டெய்லி வீட்டுக்கு பார்த்துருவாரு. அண்ணன் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தாலும் எங்க அண்ணன் பாண்டி அண்ணன் என்னை மலேசியாவில் சிங்கப்பூரும் கூட்டு போச்சு. நானும் போயிட்டு வைக்கலாமா. அங்க போகும்போது மதுரை பிளேட்ல ஏர் இந்தியாவில் ஒருத்தன் பக்கத்துல இருந்தவன், அவன் அங்க உள்ள சரக்கு விலை கம்மி, அதை போட்டுவிட்டு அவன் சொல்றேன், எம்கேஆர் இது ஃபர்ஸ்ட் டைமான்னேன். ஆமா ஃபர்ஸ்ட் டைம், என் குடும்பத்துல யாருமே விமானத்துல போனதில்லை. போய் கடலை கடந்தாத்தே நிச்சயம். அப்படியே உள்ள போச்சுதான் அவ்வளவுதான். சொத்து பத்து பூரா உங்க பேர்ல தான் இருக்கான்னு நான் சொன்னேன். எங்க அப்பா பேர் கண்ணன்ல இருக்கு. அப்ப விடுங்க இதான் நிரந்தரம் இல்லைங்க. அப்படியே உள்ள போய் சொருகுனதே தீ பிடிச்சி எரிச்சதாட்டேன் ஏறும் போது சரின்ட்டு அங்க போயிட்டேன். அங்க போய் சிங்கப்பூர்ல இறங்குனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வெளிநாடு வந்துட்டோம்டா, எத்தனை நாடக நடிகர் எல்லாத்துக்கும் ஒரு பெருமடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். போனவனே அவன் என்ன பண்ண, ஒரு தமிழன் பின்னாடி வந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. என்னைய அந்த அதிகாரி கேட்டார், அப்படின்னு. என்ன கசாசா கேட்கிறியா நேரத்துல? நான் படக்குன்னு ஒருத்தர் இன்னும் நம்ம தமிழ் அங்கன்னு சொன்னேன், பக்கத்துல விட மாட்டாங்கண்ணே. எம்கே விசாவை கேட்கிறாங்க. விசாவா? படக்குன்னு நான் படிக்கல, சிங்கப்பூருக்கு இறங்கிருக்கேன், மலேசியா விசாவை தூக்கி காட்டிட்டேன். அவன் புடிச்சுக்கிட்டேன். என்ன அங்கிட்டு போச்சுறேன், நமக்கு ரூட் அங்கிட்டு போட்டு வேமா போறேன். ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சா எனக்கு உசுரே போச்சு. இன்னைக்கு தட செத்த வகை மோசமா படக்கன்றது. செல்லுல வேற டவர் இல்ல, நம்ம சிம்மு அங்கே சிம்மு மாத்தணுமா. ஆனால் அங்கே காப்பாத்தினது ஒரு தமிழச்சி. என்னை அவங்க வந்தாங்க, ஒரு தமிழம்மா, உங்கள் பெயர் எம்.கே. ராதாகிருஷ்ணனா அப்படின்ட்டாங்க. ஆமதாயே அப்படின்னு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று சொன்னார் ஒரு தமிழச்சி. உடனே உங்களை யாரும் இங்க வர சொன்னா அப்படின்னு சொன்னா எங்க அண்ணன் சொல்லும் போது போன் அடிச்சு என்னை மீட்டு விட்டாங்க. அப்படியெல்லாம் இந்த உலகத்துல எங்கெங்க தமிழன் இருக்கானா நம்மளை காப்பாற்றுவான் என்பதற்கு இது ஒரு சாட்சி. இந்த குடியார் நிலைமையை விலைக்கு ஒரு பாடல் எழுதினார். கமுதி அருகாமுள்ள ஆரகோடி மண்ணின் மைந்தர் பாரதி கணேசன். அவர் எழுதின பாட்டை உங்களுக்காக பாடுறேன். இங்க வந்திருக்கிற எத்தனை பேர் நீங்க குடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. அப்படியே நீங்க குடிச்சிருந்தாலும் நான் பாடுற இந்த பாட்டுனால ஒரு 2 பேர் திருந்தினாலும் இந்த காளிகாப்பேன் கிராமத்துக்கு இந்த மேடைக்கு வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். அன்பு உறவுகளை, வேணா மதம் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு மீகுமே,
ஆசை மாணவி புள்ள தெருவில் மாடுமே ஆசை மாணவி புள்ள தெருவில் மாடுமே குடி பழக்கம் குடி பழக்கம் நீனா உடம்பு கட்டு குரலு வேகும் ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே தங்க ராசா ஜாமி 10 வயசு புள்ள தங்கம் ராசா என் ஜாமி 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு மூச்சு வாங்கி தந்தாயா சட்டை கிழிஞ்சு மூச்சு வாங்கி தந்தாயா பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா அதுக்கு வேணாம் அது பழக்கம் வேணாம் உன்னை குடி பழக்கம் நீனா உடம்பு கட்டு குரலு வேகுமே ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே எங்க ஐயா 100 ரூபாய் இருந்தா தங்கம் எங்க ஐயா ராசா 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்கு அதுக்கு வேணாம் அது பழக்கம் வேணாம் உன்னை குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆசை கட்டுன ஆசை பெத்த பிள்ளை உன் தாயிரப்பே உன்னை நம்பி இருக்கிற எல்லாமே இந்த பாலா போன குடியினால இன்னைக்கு சீரழிஞ்சு தெருவு தெரியுது அதனால இந்த மது பழக்க வேணாம் என் ஜாமி ஏன்னா பாடல்கள் விவசாயம் நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் இந்தியாவில் இருக்க மாநிலத்துக்கு பூரா ஏற்றுமதி செய்தது தமிழுடைய உழைப்பில் உருவான அந்த நெல்மணிகள் தான் அரிசி தான் இன்னைக்கு நம்ம இந்தியா மாநிலத்தில் உள்ள ஊர்களில் இருந்து நம்ம அரிசி வாங்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு விவசாயம் இல்லை விவசாயத்தை பத்தி இப்ப இருக்கிற சந்ததிக்கெல்லாம் தெரியாது எதுவுமே தெரியாது தெரிஞ்சது பூரா ப்ரீபெய்டு கேமும் இந்த கேம் விளையாடுறது சில பேர்த்த மிரட்டி விட்டுறாங்க எப்படின்னா ஒற்றுமைகள் குறைஞ்சிருச்சு கிராமத்துல அன்றைக்கு ஒற்றுமை இருந்துச்சு எப்படின்னா பக்கத்துல கண்ணை வீட்டுல ஒரு சத்தம் கேட்குதுன்னா ஆடு சத்தம் கேட்டுச்சுன்னா 50 பேர் வேல்கம் படுப்பேன் என்னடா 2 மணிக்கு கண்ணை வீட்டுல ஆடு கத்துது எவன்டா ஆயிடா ஊடா கூட்டம் கூடிரும் திருட வந்தவன் கூட மிரண்டு ஓடிடுவேன் இப்ப அப்படியே ஆப்போசிட் முனியாண்டி வீட்டுல சத்தம் கேட்குது 4 பேர் தூக்கி போட்டு அடிக்கிறான்னா எதிர்த்து விட்டுருக்காரே ஒண்ணு போய் விலகணும் இல்ல போலீஸுக்கு போன் அடிக்கணும் செய்ய மாட்டானே ஜன்னலை திறந்து பார்ப்பேன் முனியாண்டி இன்னைக்கு மாடு உன் இடத்துல சாணி ஓட்டதுக்கு நீ அறுவலை தூக்கிட்டு வந்தியாடா வதக்கு வதக்குன்னு போட்டு அடிப்பாங்க ஜன்னலை திறந்து சீரியல் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு ஜன்னலை அடைச்சிருவேன் இந்த ஜன்னலை அடைச்சவன் காலையில முனியாண்டிகிட்ட போய் நல விசாரிப்பேன் பாரு பார்த்துட்டு நடிப்பாங்க
என்ன முடியாண்டி நேத்து என்னையா நடந்துச்சு? 2 மணி இருக்கும்னே. அப்படியா? அசந்துட்டேன். சுகர் மாத்திரை போட்டிருந்தேன். யாரு இந்த ஜன்னல்ல வேடிக்கை பார்த்தேன் பாரு. இவன் நல்ல வழி ஆறதுக்கு 1:15 இருந்தா நேரம் அவங்கள பிறந்திருப்பேன். 2 மணிக்கு அந்த மாத்திரைக்கு அதுக்கு அசத்திருச்சுப்பா. எப்படி அறுவகம் கூட வந்துட்டாங்க. இடது காலில் விட்டா நல்லா தூக்காமி நல்லா பொழந்திருக்குமே நினைப்பேன். நல்லா துண்டமா போயிருக்கணும். அருவா தொழில ஓல அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி இந்த கணேஷ் பயல இருக்குல்ல, இல்ல அதை சொல்லல, சிரிக்காத. இந்த கணேஷ் புயலைய போட்டா வாய் வெந்துருமா, வெந்து வாயெல்லாம் ஓட்ட வந்துடும், கேன்சர் வரும்ன்றேன். ஒரு ஆள் அப்படித்தான் ஓட்ட வந்து வாயெல்லாம் அழுகி ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்திருக்கேன். அவனை பார்க்க போனவன் என்ன பண்ணிட்டான், பார்க்க போய் ரொம்ப அரிச்சிருச்சு. இங்கிட்டு சாயி அடா தொண்டை வரைக்கும் ஓட்ட இருக்கே அப்படின்ட்டு இவன் சட்டிக்குள்ள இருந்து புயலைய கொட்டிக்கிட்டே அவனை விசாரிச்சிருக்கேன். பொத்துருச்சு, புழைக்கிறதே கஷ்டம், இருமும் போது புகசலா இருக்கா அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே தேய்ச்சு ஆணு வச்சிருக்கேன். அவன் ஏற்கனவே பெட்டில படுத்துக்கணும், செத்தே போனேன். நம்ம தான் திருந்தாம இந்த புயலைய போட்டு படுத்து கிடக்கா இவனும் வந்து கொள்றானடா. நல்லதே சொல்லி கொடுக்க நாட்டுல ஆள் இருக்கா? கிடையாது. இந்த மளிகை கடை வச்சிருக்காரு காளிகாப்பால ஒரு ஆள், மளிகை கடை வச்சிருக்காருன்னு வைமே. ஒரு 4 பேர் கஷ்டப்படுறீங்க, பக்கத்து வீட்டுல அங்கிட்டு சொந்தக்கார கஷ்டப்படுறீங்கன்னா அந்த மளிகை கடைக்காரர் கூப்பிட்டு இங்க வாங்கடா, நான் மளிகை கடை வச்சிருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் நிக்குது, நீங்க ஆளுக்கு ஒரு கடையை வைங்க, முன்னேறுங்கன்னு சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். போய் கேளு மளிகை கடை எப்படி ஓடுது. என்னப்பா ஏதோ வாடகைக்கு உருளுது, அப்புறம் எதுக்கு டெய்லி மையத்துக்கு திறந்து வச்சிருக்க? டீ கடைக்காரன் போய் கேளு, டெய்லி 12,000 20,000 மிச்சதுப்பா, டீ தூள் தான் செலவு அப்படின்னு சொல்லவே மாட்டேன். எப்படி கடை ஓடுது? இங்க பால் வாங்குறதே கடை, அப்ப டெய்லி திறந்து வச்சிருக்க, பார்த்தா சீட்டு விளையாடுற உள்ள. தமிழனுக்கு தமிழன் சொல்லி கொடுத்து ஒரு தொழிலை உருவாக்கு வந்த உண்மையிலேயே வீர தமிழன், உண்மையான தமிழன். சொல்லிக் கொடு, சொல்லிக் கொடு. பெண்கள் எல்லாம் கணவர் அப்படின்னா ஏன் அவர் பேரு கணவர்? உன்னைய காவலே இருக்கு, உன்னை கண்கலங்காம கடைசி வரைக்கும் காப்பாத்து வந்தான் கடவுள், கணவன். ஆனா அந்த கணவனுக்கு மதிப்பு இருக்கா? நல்ல எந்த கெட்ட வழக்கம் இல்லாம கணவன் வீட்டுக்கு வருவேன், அவனைத்தான் நீ எதிரிய நினைக்கிறேன். வந்து ஏய் பூங்கோத சோறு போடு, இசுக்கு என்ன சோறு போட்டு சலுப்புடு, ஏய் முட்டை பொறி மயித்த பொறிப்பேன், எனக்கு டயர்டா இருக்கு, சீரியல் சீரியல் சீரியல். இது குடிச்சு விட்டு நிறைய போதையில வரட்ட எங்க இருக்கு நீ சோதா போடுறீ, எங்க வெறும் வயிற்றோட படுக்காதீங்க, 2 ஆம்பளைட்டு போடவா, செவ ரொட்டி அப்படியே பண்ணி சாரல் போல் பொறிக்கவா, அப்புறம் தூக்கி போட்டு உன்னை மிதிக்கவா, குடியானுக்கு மரியாதை கொடுக்குற. ஆனா நம்மளும் பாவம், ஏய் உண்மையிலேயே இந்த மாதிரி நம்ம மனிதனா பிறந்தது கஷ்டம் தாயா. குடிச்சு விட்டு நல்லா பாரு, இந்த சாம்பார் போடுற விசேஷத்துக்கு எவனும் போவே மாட்டேன். பாண்டி கோயில போய் ஒருத்தன் சாம்பார் போட்டா அவனை விடுவானாக்க, பாண்டி கோயில போய் சாம்பாரை போட்டுக்கிட்டு இது என்ன அதிசயமா இருக்க, ஏதாவது தூக்கி போட்டு வெட்டுப்பா, நான் காசு வேணா வெட்டுட்டா. கறி எங்க இருக்கா இங்க நினைச்சிருவாங்க. 7:30 to 8:30 மூர்த்தம்னு பத்திரிக்கையில போட்டுக்கும், 1 ரூபாயும் போக மாட்டானே. அந்த 12 மணிக்கு கடை திறக்கட்டும் நினைச்சு விட்டு மொத்தமா நினைச்சு விட்டுருவாங்க. போய் பாண்டி கோயில போய் கிடா வீட்டுல போய் தண்ணி அடிக்கிறான்னு வைவேன். வீட்டுக்கு போனா பொண்டாட்டி ஏற்கனவே சொல்லியிருக்கா, பிள்ளைய கூப்பிட்டு ஆத்தா வீட்டுக்கு போயிடுவோம்ட்டு. வேற ஓல்டு மங்க சாப்பிட்டு வீச்சம் தாங்க முடியல, பைனான்ஸ் டைட்டு, எப்படி மறைக்கிறது அப்படின்னு அங்கே பாண்டி கோயில்ல சமயக்காரன்லாம் போய் கேட்பேன். ஏன்னே மாட வராம கருவேப்பிள்ளை எல்லாம் இருக்கானே, கருவேப்பிள்ளைய உருவி வாயில ஓடுவேன், வேப்பங்களைய திம்பேன், பாஸ்பாஸ வாங்கி 12 வாங்கி கொட்டிக்கிட்டு அம்புட்டியும் போடுவேன், பிக்ஸ போடுவேன், எல்லாம் போடுவேன். கடைசியில பொண்டாட்டி போய் மாட்டும் போது முண்டை சிப்ப போடாம போயிடுவேன். நிறைய அண்டுன்ற மாதிரி.
புனிதமானது. எது சிப்பு போடாததா? இல்லப்பா, இவன் ஆடுறாவன் தூக்கத்துல அவனை எழுப்பி விட்டுவேன். திருமணம் என்பது புனிதமானது. அப்படி சொல்லு. எங்க ஐயாக்க காலத்துல எல்லாம் அப்பெல்லாம் சொல்லுவாங்களே, ஏய் கிழக்க, டேய் கிழக்க உனக்கு இளையாங்குடி பக்கம் ஒரு பிள்ளைய பார்த்துடா, என்னடா சொல்ற? அப்பா நீங்க பார்த்து சொல்லும் போது கழுதைக்கு கூட தாலி கட்டி வைப்பான்னு சொல்லுவேன். ஆனா கழுதையை உன்னால தாங்க முடியுமா? அது காலத்துக்கு உதஞ்சா தாங்க முடியுமா? அப்ப சொன்னாங்க. இந்த அண்ணன் பூலிங்கம்லாம் உட்கார்ந்துருக்கு, அது காலத்துல அப்படித்தான் சொன்னுச்சு. இப்ப பூராமே செல்லுலயே எல்லாத்தையும் காட்டிடுறேன். அந்த பிள்ளைக்கு ஹேர் முடி நீளமா இருக்கணும், பல்லு பல் வரிசையா இருக்கணும், அதே மாதிரி சிமுண்டு மூட சரியா இருக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும்? அதுக்கு நீ ஏறி உட்காரணும். பிறை திரி பயமே அப்படித்தான் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ணி அந்த பிள்ளை முடிய பார்த்தே கல்யாணம் பண்ணிருக்காயா. முடி தரையில அப்படியே அலசி இருக்கு, ஃபேன்ல ஓட்ட அப்படியே பறந்துருக்கு. போன முடியா தரையில. அப்படியானே? வீட்டுக்கு போகும்போது அப்படியே குப்பையை பூரா அந்த பொம்பளை கூட்டு போயிருக்கு. சரிண்ணே, வெளியே திரும்ப போச்சுன்னா எப்படின்னே போவோம்? தலையை சுத்தி வச்சுக்கணும், கருத்திலே முடிச்சு அரைஞ்சு ஒரு அப்பா. அதுக்காக விவேக படத்துல மாதிரி முனியம்மா நீ அந்த கனியம்மா அப்படியே போயிருந்திருக்கு. மாப்பிள்ளையும் சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு நாள் வீட்டுக்கு முன்னாடி படிக்கட்டுல விளக்கண்ண கொட்டி இருந்திருக்கு. கிளியாஞ்சட்டி கார்த்திகை மாசம் விளக்கண்ணில் கொட்டி இருக்குடா. அண்டவா அண்டவா என்ன வலிக்கு விழுகும் போது கிரிப்புக்கு எதுவுமே இல்ல, பொண்டாட்டி முடிய புடிச்சிருக்கேன், கையோட வந்துருச்சா. ஒட்டு மசுர். இதுக்குத்தான் உன பிள்ளைப்பா, வேற வழி இல்ல. அவன் அவன் கேட்டு அப்படி முதலிரவு. அப்படின்னா போட்டாவெல்லாம் பழைய காலத்துல பாத்தீங்கன்னா போட்டாவெல்லாம் நிக்கும் போது எல்லா பேருமே ரொம்ப அழுத மணித்தான் நிப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ள போட்டாக்கிற அப்புறம் கெஞ்சுவார், சார் லேசா சிரிக்கலாமே. அரைஞ்சூரி அப்படி சிரிக்க மாட்டாங்க. சிரிக்கிறது மட்டும் பாருங்களேன். பழைய போட்டாவளை எல்லாம் தான் அவ்வளவுதான். சார் நல்லா சிரிக்கலாம். போட்டா போட்டா. இப்ப இந்த காலத்துல உள்ள எல்லாம் போட்டாக்குற அப்புறம் சித்திரவதை படுத்துறேன். சார் இடுப்ப புடிங்க, அவன் காய்ச்ச பாட்டில தெரிஞ்சிருப்பேன். சார் சோல்டர்ல கைய போடுங்க, கிஸ் அடிங்க அடிச்சிருக்கேன். மாப்பிள்ளைக்கு 8 தையல் போட்டிருக்காங்க. ஏன்னு அந்த முட்டைக்கு 8 பல்லு. சிரிங்க எவனும் சிரிக்க மாட்டாங்க. அதே 2 பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் போட்டாக்கிற அப்புறம் வர சொல்லு, அதான் சிரிங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆம்பளை சிரிக்க மாட்டேன். ஏன்னா அவன் பட்ட கஷ்டம்லாம் இந்த ஏழலை பிறவியை நொந்து போய் நிற்பேன். இவளை கல்யாணம் பண்றதுல இருந்து நம்ம கஷ்டத்தான் கஷ்டம். என்னைக்கு அடி எடுத்து வச்சாலோ இருந்த பிச்சைக்காடு போச்சு, பைக்கு டயர் வெடிச்சு போச்சுன்னு நிற்பேன். கேமராமேன் சொல்லுவார், சார் சிரிங்க. உடனே அவன் பொண்டாட்டி தான் சொல்லணும், ஏ ராசாத்தியா பாய், ஏ இளவு மைனே, ஏ சார் சிரிங்க. அவன் காலங்கள் மாறிவிட்டு கலாச்சார சூழ்நிலையும் எல்லாமே மாறி வச்சு, அதனால சாமி மீது ஒரு பாடலை பாடி விடுகிறேன். ஐயப்பா லேசா ஐயப்பா சுதிய. சாமியே சரணம் ஐயா. பம்பா நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரவோரம் அந்த பந்தளத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமியே ஐயப்போ, சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறாயப்பா. மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தானே போறோம். மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், அந்த மணிகண்டன பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கரை போறோம், அந்த பட்டணத்து
ஐயப்பா 48 நாள் விரதம் இருந்து பயபக்தியோடு ஐயப்பனுக்கெல்லாம் மாலை அணிந்து போகணும். இப்ப சாமிக்கெல்லாம் தனி கிளாஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. தனி கிளாஸா, தனி செருப்பான், தனி பெட்டுன்றேன், தனி பொண்டாட்டின்றேன். எங்க தெய்வங்கள் இருக்கு? மனதார பக்தியோடு வேண்டவனுக்கு தெய்வம் காட்சி அளிக்கும். சாமியை விழுந்து வணங்கி விபூதி தட்டுல இருக்க 1.5 கிலோ விபூதியை அள்ளி பூசிட்டு அன்னைக்கு வேலைக்கு போனேன். வேலை சிறப்பா இருந்துச்சு. இப்ப சாமியை கும்பிட கூட நேரம் கிடையாது. வண்டியில 80 ரூபா போகும்போது சாமியை கிஸ் அடிக்கிறேன். பாண்டிமணி போயிட்டு வரவா அப்படின்னு மொத்தமா போயிடுறேன். ஏன் குடிய மறுப்பதற்காகவே சில பேர் மாலை போடுறேன். உண்மையா இல்லையா? அது ஒண்ணு சத்தியம் பண்ணிடுறாங்க. இந்த மாலை ஓடுறதோட மச்சான் குடிக்கிறத விட்டுருவேன், இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன் அப்படின்னு மாலையை போட்டு திருச்செந்தூர் போயிடுவேன். திருச்செந்தூர் போயிட்டு இங்க மாலையை கலட்டினவனே 4 பேர் ஏறி விடுவேன். வெயில் வேற, நம்ம மதுரை போகணும். ஆனா போர் அடிக்க ஒரு கட்டிங்க மட்டும் போட்டு நாளையில இருந்து விட்டுருவேன். அன்னைக்கு கட்டிங்க போட்டு திருப்பி வீட்டுல பஞ்சாமிரத பையெல்லாம் வராது, கோட்டுற அந்த பையில வச்சு 10 கோட்டுற அவன் வரையும் பஞ்சாமிரத டப்பா பார்த்தா சிம்மக்கல்லே கிடக்கான். என்ன உலகம் போங்க. நானும் மேடைக்கு சொல்லி சொல்லி பார்த்துட்டேன். உலகத்திலேயே இதெல்லாம் ஏன் நான் பேசுறேன்னு நீங்க நினைக்கலாம். ஒரு காலத்துல 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெரிய குடியாரு. ஊருக்கார கட்டிங்க ஊத்தி கொடுக்காட்டும் நாடகத்தை கெடுத்தே வருவேன். அப்படிலாம் இருந்தேன். ஏன் இன்னைக்கு இத்தனை ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்யும் போது அதுக பூரா எதை நம்மளால முடிஞ்சது நம்ம செய்யறோம். அதுக பார்த்தா நம்மளை கடவுளா நினைக்குது. என்ன நினைக்குது? அப்ப நம்ம தவறு பண்ணா நம்மளை மதிப்பானா? அதிகமா. அதனாலதான் நான் திருந்தி வாழ்ற மாதிரி எல்லாரும் இந்த பிறகு ஒரு தடவை தான். அதுக்குத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஐயா மாதிரி எல்லாரும் நல்லபடியா 100 ஆண்டு காலம் நீங்க வாழணும். இருக்கிற வரைக்கும் இல்லாதவர்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒருவேளை சோறாவது ஒரு கோடி அரிசியாவது ஏழை கொடுப்போம். ஆனா பணக்காரன் முறை வேடிக்கை வைப்பேன். ஒரே விஷயம், 15 கோடிக்கு வீடு, ஒரு ஆடி காரு. அந்த வீட்டுல நிக்குது ஆடி காரு ஒண்ணு, அது ஒரு 3 கோடி ரூபாய் நிக்குதுன்னு வைவேன். அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கூரை வீடு, ஒரு கிழிஞ்ச ஆடையை அணிந்து ஒரு ஏழை சிறுமி விளையாடிக்கிட்டு இருக்கா. ஆனா தினசரி அந்த ஆடிக்காரில் போற ஆளு அந்த குழந்தைய விளையாடும் போது ஆரணம் அடிச்சுக்கிட்டு தான் போவேன். அதுக்கு உதவி செய்யுன்ற என்ன வராது. ஏழைதான் வரும். அவன் ஆரம்பத்துல இருந்தே பசி பட்டினி கந்தல் ஆடை இது எல்லாத்தையுமே அனுபவிச்சிருந்தான்னு வைவேன். அவன் பணக்காரனாகும் போது கண்டிப்பா ஏழையை தெரியும் பார்ப்பேன். உண்மைதான். பரம்பரையா பணம் வைத்திருப்பவர்களுக்கு ஏழையோட கஷ்டம் தெரியாது. இந்த உலகத்துல எப்ப இந்த பசியெல்லாம் தீரும்னா இந்த உலகம் மறுபடியும் அழிஞ்சு மனிதன் எல்லாமே அழிஞ்சு புனிதமான கருணை உள்ள ஒரு தாயும் ஒரு தகப்பனும் இவ்வுலகில் பிறந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள ஏழையோட நிலைமை மாறும். அது வரைக்கும் என் பட்டினியா தான் கிடக்கணும். 100 நாள் வேலை. It's a very very danger work. Very hard work. Hard work is the Karapare bending, Mambati moving. ஊராட்சி மன்ற தலைவரையா இருந்தா கோயித்துக் கொள்ள வேண்டாம். 100 நாள் வேலை திட்டம் என்பது எதற்காக அப்படின்னா என்னுடைய வயதான தாய் தந்தையருக்காக. வயதான காலத்துல அவங்களால எந்த கடினமான வேலை செய்ய முடியாது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன புல்லு ஒரு சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுல வரக்கூடிய அந்த ஊதியத்தை வைத்து இவங்க பசியோடு இல்லாமல் பசியை போக்கி வாழ வேண்டும். ஒருவேளை சோத்துக்காக வயதான காலத்துல யார்கிட்டையும் கையேந்த வேண்டாம் மட்டும் இந்த அரசாங்கம் அதை ஏற்பாடு செஞ்சிச்சு. இந்த 100 நாள் வேலையை. ஆனா இப்ப 100 நாள் வேலை காலையில இந்த காளியாப்பன் கிராமத்துல 100 நாள் வேலைன்னா கிளம்புறவன் உடம்பு கிடம்பு இந்த நெட்டியா இருக்கேன். ஆம்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். புல்லட்ல ஓராண்டா. புல்லட்ல ஓரேன். மொத்தத்துல ஏசி கார்ல 100 நாள் வேலை பார்க்கறாங்க. என்னன்னு கேட்ட 8 மணி நேரம் மங்கு மங்குன்னு வேலை பார்த்தாலும் 700 ரூபாய் சம்பளம். இது 300 ரூபாய் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த வேலை திட்டம் எல்லாம் இருக்க வேண்டும். விவசாயம் வருகின்ற பொழுது அதை நிறுத்தி வையுங்கள் இந்த 100 நாள் வேலையை. ஏன்னா விவசாயத்துக்கு ஆள் இல்லை. உண்மைதான்.
நாங்கெல்லாம் விவசாயி, எல்லாரும் விவசாயி தான். அப்போ விவசாயத்துல பச்சை மிளகா வெங்காயத்தை தூக்குச்சீட்டுல ஓட்டு நாத்து எடுப்பாங்க, நடவு நடுவாங்க, களை எடுப்பாங்க, வரப்பு ஓட்டுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. வயக்காட்டுக்குள்ள இறங்குறதுக்குள்ளே ஒவ்வொரு ஒப்பளையும் 2 வடை, குட்டே பிஸ்கட்டு 3 அதை தின்னுட்டு குசிவிட்டு வந்துட பசு பயிரெல்லாம் கருகி தீ பிடிச்சு. அது இல்லாம வயக்காட்டுக்குள்ள இறங்க மாட்டேன். 11 மணி ஆயிடுச்சுன்னா 2 பச்சி. அங்கிட்ட எவனாவது ஐஸ் சத்தம் கேட்டக்கூடாது. பேங்கான்னு மொத்தமா ஏறி கரை வந்து அந்த ஐஸுக்காரனை விழுத்தாட்டி போட்டு அந்த ஐஸ் பெட்டியை காலி பண்ணிட்டு கரெக்டா 1 மணி ஆனா சோத்துக்கு உக்காந்துற 1.25 மணி நேரம் சோத்து பண்ணும். அப்ப அந்த விவசாயம் பண்றவன் நிலைமை என்ன ஆகும்? இதுகளுக்கு வாங்கி கொடுத்தே அவன் வட்டிக்கு வாங்கிட்டு வயக்காட்டை வித்துட்டு அவன் வெளியூர் போயிடுவான். மறு வருஷம் வந்தா வயக்காடு இருக்காது. உண்மைதானே? உழைப்புக்கு குறைந்து விட்டது. நாங்கயா சொல்லி வாய மூடல வரப்போட்ட ஆளு வந்துட்டாங்க. காளியப்பான் கிராமத்தார் சார்பாக அம்பலார் ஐயா வந்திருக்க நடிகர் கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அம்பலார் ஐயா எங்களை கௌரவப்படுத்துகிறார்கள். இங்க ஆறுமணிக்கு அன்பு தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு காளியப்பான் கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சார்பாக அம்பலார் ஐயா சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கத்து கொண்டிருக்கின்ற சின்னஞ்சிறுவன் சுதர்சனன் எங்க இளையாங்குடி பக்கம் ஒரு பசு ஓடுச்சு. ஆமாப்பா, பெரிய பஸ். அவர் வேற ஆல்ரவுண்டர் அருள். அவர் வேறு சரியான வேறு எவனுக்குமே அந்த பேர் இருக்காது. நீலகண்டே. ஆலமரம்லாம் ஒடிஞ்சு புடுங்கி நீலகண்டன் அவருக்கு பொன்னாடி போகுது. ஐயா எனக்கு மட்டும் போடுங்க. இங்கே சிரிப்பு நடிகராக அடிக்கும் எனது அருமை அண்ணன் MKR ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி போட்டப்படுகிறது. அடுத்த வருஷம் துண்டை கொஞ்சம் ரப்பா எடுங்கயா. கட்டி குளிக்கும் போது தெரியும். பாத்திரமா தாப்பா போட்டு குளிச்சுட்டா எவனும் தெரிய போகுது. யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கும் ஆலடிப்பட்டி மகேஷ், ஆமா அவருடைய உதவியாளர் அவர்களுக்கும் பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறாங்க. ஏன்னா உலகம் பூரா இந்த நாடக கலையும் சரி நாடக கலைஞர் பூரா இன்னைக்கு பேர் வாங்குறோம்னா அது காரணம் தம்பி முருகன். தம்பி முருகன் வாப்பா. முருகனுக்கு பதிலாக அவருடைய அசிஸ்டன்ட் யாரு இருக்கா? முருகவேலுக்கு போடலாம். முருக வாப்பு வர்றதுக்குள்ள விடிஞ்சு வேணாம், நானே வாங்கிக்கிறேன். நன்றி மொத்தமா எனக்கே பத்தி விடுங்க. நான் உள்ள போய் பிரிச்சு கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வரும்போது நேரம் ஆயிடும். வாங்க அவருக்கு ரொம்ப நேரம் நினைக்கிறாரா? நன்றி வாங்க. ராதாச்சலி வராது. ராஜவாட்டு நாரதர் சிறிவாட்டி எல்லாமே நான் தான். பொம்பளை உள்ள வந்திருக்கான ஒரு ரவுண்டு பார்த்துட்டு கூட வீட்டுக்கு போவோம். வரல அந்த பிள்ளை இன்னைக்கு மாசமா இருக்கு. இங்கே புதுக்கோட்டையில இருந்து வருகை தந்த எனது அருமை சித்தப்பா வெள்ளச்சாமி பூசாரி அவர்கள் இங்கே பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் புதுக்கோட்டையிலிருந்து இங்கே பூசாரியா இருக்கக்கூடிய வெள்ளச்சாமி அவர் சார்பாக பொன்னாடி. ஆமா போன் அடிச்சல டக்குன்னு மறந்து சொல்லி வாய முடியலடா. உனக்கு இதை போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நல்ல வாய உண்மையிலே போன் அடிச்சார். இவர் எந்த ஊர்ல? பூவரசுகுடி. பூவரசுகுடி வெள்ளச்சாமி உன்னை அடையாளம் தெரியலையாப்பா. நன்றி அருமை நண்பனுக்கு நன்றி. நன்றி வெள்ளச்சாமி, நன்றி. துண்டை போடுறதோட இந்த மாதிரி சிகிச்சைன்னு உள்ள துண்டெல்லாம் போடாதீங்க. மசுரெல்லாம் புடிச்சு இழுக்குது. பொன்னாடி ஓத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் காளியப்பான் கிராமத்தார்களுக்கு கோடானா கோடி நன்றி வணக்கம். பாடல்கள் பழமையா புதுமையா என்று பார்க்கும்போது பழைய பாட்டுக்கெல்லாம் ஈடாகாது. கருத்துளை பாடல். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டுக்கோட்டை என்று சொல்லுவார்கள் கவிஞர் கண்ணதாசன். அவங்க எல்லாம் எழுதின பாடல் இன்றைய உள்ள நமது சந்ததிக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வா இருக்கு. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமையை நினைத்து பயந்து விடாதே,
திறமை எனக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே. காதலே காதலிக்கு அன்னைக்கு டூயட் போட்டிருந்தாங்க. நல்வாக்கு நீ கூடடி நான் நாடு நாடில் வந்துடுவேன் என் செல்வ களஞ்சியமே என் சின்ன கல்லு மோதிரமே. நல்வாக்கு நீ கூடடி நான் நாடு நாடில் வந்துடுவேன். அதே கொஞ்சம் நடுத்தரமா பாட்டு வந்துச்சு. எப்படி பாட்டுன்னா எவனும் கேட்க முடியாது. பாடுத்தேன் அதோட முளைக்கச்சிலாம் புட்டிங்கி மாடுகள்லாம் சாணி உடம்ப தெரிச்சு. இப்ப எல்லாம் பாட்டு வந்திருக்கு. கிளி மாஜாரோ ஹரி காஜாரோ. எங்க ஐயா அன்னைக்கெல்லாம் எந்திரிச்சு கம்பு எங்கடாண்டாரு எங்க ஐயா. இந்த அடக்கையா அவங்க சுடுகாடு வடக்கையா தெக்கையாடாண்டாரு. இந்த பாட்டை கேட்டுட்டு அவனா போய் குளிய பச்சுட்டு பாட்டு. இப்ப பூரா பாட்டு பூரா பூரா போட்டு இந்த சட்டியெல்லாம் கலந்து ஓடி கோமரம் காலங்கள் பாட்டு போடுறாங்களா கெட்டவன் சொல்லி திட்டுறாங்களானே. நோத்தகமான்னு பாட்டு இருக்குடா. இன்னொரு பாட்டு இருக்கு. எதுவும் கிடைக்கலன்னா நக்கு. அது ஒரு பாட்டாடா. சினிமாவிலேயே ஆபாசம் வந்துருச்சு. ஆனா என்னைய பொறுத்தளவு நாடக கலை நம்ம வராதுதான். ஆனா நீனா உட்காந்து விளங்குமாடா. எல்லாரும் நினைப்பீங்க இந்த பெட்டிக்கார வள வயிறாரே பார்ப்போம்னா அவர் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு நல்ல மனுஷன்னு எங்க ஆத்தாலாம் நினைக்குதுங்க. அது கிடையாது. இவன் சிமுண்டு மூட பெருசு. இவன் சேர்ல உட்காந்து மாட்டிக்கிருச்சு. அவனால நகர்ந்து எந்திரிக்க முடியல. அன்னைக்கு ஒரு நாள் தப்பி தவறி எந்திரிச்சு போறேன். சேரு பின்னாடியே போச்சு. அப்ப ரெண்டு பொம்பளை இவன் பின்னாடியே போச்சு. நான் சொன்னேன் ஏத்தா அவன் ஒண்ணுக்கு இருக்க போறேன் ஆம்பளை நீ எதுக்கு பின்னாடி போற? அதுக்கு போலப்பா அந்த சேரு எங்குது அதை கொண்டு ஒரு அட்டையை புடிச்சு ஊமை குத்தா குத்துவான்ட்டான். அந்த சேரை புடிங்கி போடுறான்னா இழுத்தா வரமாட்டேங்க. கடைசியா இழுக்கிறே மட்டார்னு போய் கடங்கல விழுந்து இப்பேன். எதுல விட்டேன்? வாயில. யாரு சின்னத்தம்மைனா? நன்றி நன்றி. ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் வடக்கே வளநாடு வாலி கொண்ட நாடு தெக்கையான் திருநெல்வேலி சின்னாவன் தட்சிணா பூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ண கருப்புட்டா. அப்படித்தான் நான் நோட்டீஸ் வாசிக்கிறதுக்கு வர்ணிப்பு வாய்ச்சேன். இந்த உடம்போட ஒரு பொம்பளைக்கு சாமி வந்துருச்சு. வந்தவனே அது ஒன்னும் ஆட முடியல. உடம்பு பெருசு. இந்த அப்படியே நின்றுக்கிட்டு அப்ப தண்ணி பாம்புக்கு பத்திருப்பேன் போல. ஏன்னா மொத்த லோடையும் அதனால இழுத்து ஆட முடியல. எப்படி 850 கிலோ இருக்கும். ஆமாடா எந்திரிச்சுதா ஊரு பூஜாரி வந்து ஊதிய போட்டு கேட்டார். அத்தா வந்துருது யாரு? அது சொன்னுச்சு எனக்கு குறை வச்சிட்டியே அப்படின்னு நாக்க நீட்டுது. ஊருக்காரன் கேட்கிறாங்க விடல. எனக்கு குறை வச்சிட்டேன்னு பெரிய ஆளுகள் அப்படி தள்ளி விடுது. அங்க இருந்து புருஷன் ஓடியாந்தேன். என் பொட்டாட்டிய காணா எங்கன்னு. அவதான்ப்பா 1 மணி நேரமா கேட்கறேன். உன் பொட்டாட்டி சாமி ஆடிக்கிட்டே குறை வச்சோம்ன்றான். அது சொன்னாலும் நாங்க செய்யலாம். அவன் பொட்டாட்டி சொல்லுப்பா அப்படின்னு தள்ளிக்கங்க அப்படின்னு புருஷன் விளையிட்டு அந்த குண்டு பொம்பளைக்கு மசுறு இங்க விழுந்து கிடந்துச்சு. லைட்டா நீக்கினே அந்த பொம்பளை அப்படி சொன்ன உடனே நாக்கு நிட்டுக்கிடுச்சு. என்ன கமலா அப்படின்னு குறை வச்சிருக்க அப்படின்னு புருஷன் விட்டேன். ஒரு அறை போமுட்டாங்க. பாத்திரம் விளக்காம குறை கிடக்கு வீட்டுல போ. ஐயோ பாத்திரம் கிடக்க குறை. மதுரை நல்ல மாவட்டம். என் மதுரை மாவட்டம் கிழக்கு வட்டம். காளிகாப்பன் கிராமத்தில் எழுந்து அருள்மொழித்து கொண்டிருக்க என் சாமி.
ஏனைய பரிவார தெய்வங்கள் கூடிய அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் சாமி ஸ்ரீ மீனாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு சொக்கநாதர சாமி அருள்மிகு சித்து விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சாமி இன்னைக்கு வச்சிருந்த சோப்பா காணா. சோப்பா சோப்பா சோமக்கிறது வருடம் கண்ணு வேற மழக்கண்ணு உள்ளவளையே அம்மா கண்ணு இந்த லைட்டை கொஞ்சம் டிம் பண்ணுங்க. அமுத்திடாதப்பா டான்ஸை போய் உள்ள கட்டி பிடிச்சிருவாங்க. வேணாம், நான் கடைசி வரைக்கும் நான் செக்யூரிட்டியா தான் இருக்கேன், பயந்து கிடக்கு. அதை நான் சொல்லணும்டா. நன்றி, வணக்கம். மாசி மாதம் 7ஆம் தேதி 19 டு என்னாச்சு 19 டு 19/2 இங்க இது என்ன மாதிரி நடந்துறது 19/2/2024 திங்கட்கிழமை சரியாக 10 மணி அளவில் கோயில் வந்துள்ள சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக நடிகர்களை நான் சேர்க்க வேண்டும் என்று சேர்மன் ஐயாவிடம் தெரிவித்தால் அவர் சொன்னார், வள்ளிதர்மன் நாடகம் என்றால் 3 மணிக்கு மேலே கூட்டம் இருப்பதில்லை, வேற எந்த நாடகம் போட்டாலும் ஆளுகள் உட்காருவாங்க என்று சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், எந்த நாடகம் போடாமல் இருந்தால் வீட்டிலேயே சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க என்று சொன்னேன். எழுத்து பேசாங்கிறதா அரைஞ்சு உருவேன் என்று என்னை சொன்னார். மன்னித்துடுங்கள் ஐயா என்று பாதத்தில் விழுந்தேன். பிறகு நான் சொன்னேன், 3 மணி வரைக்கும் குளிர் காலம் ராதா, மற்ற நாள் இருந்தால் வள்ளிதர்மன் நாடகம் போடலாம், குளிருக்கு என்ன நாடகம் வைப்பது அப்படின்னேன். மெட்டி ஒலி அப்படின்ட்டேன். அது சன் டிவியிலே நீ என்ன வைப்பாய் என்று கேட்டார் சேர்மன் ஐயா. நான் சொன்னேன், கதம்ப காமிக்ஸ் என்ற ஒரு நாடகம் இருக்கிறது அப்படின்னு என்று சொன்னேன். அதற்கு எத்தனை பேர் வருவீங்க? 2 கருதறுப்பு ஆள் வண்டியில வருவோம் அப்படின்ட்டு. ஒண்ணு விளைஞ்சிருச்சு, நாங்க கருது வண்டி வச்சு அறுத்துக்கிறோம், ஒரு 10 பேர் வர்றது மாதிரி ஒரு நாடகத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி திருப்பி நான் புதுக்கோட்டை சுப்பிரமணிக்கு போன் அடிச்சு, அவர் சுப்பிரமணி அந்த டைம் வாக்கிங் போகும்போது புசு புசுன்னு இழைச்சு 10 மணிக்கு கால் பண்றா, கணக்கு பிள்ளை கண்ணே வந்துடும் சொல்லி, அதுக்கப்புறம் கண்ணேட்டை அடிச்சு கேட்டா எல்லாத்துக்கும் தேதி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மகேந்திர வேனை பிடிக்கணும்னு சொன்னோன்னே மகேந்திர வேனை எஃப்சி எடுக்கல, வந்த போலீஸ்காரங்க பிடிச்சுக்குருவான்னு சொல்லும் போது நான் சொன்னேன், நாடக நடிகை சொன்னா போலீஸ்காரங்க மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னேன். மின் டயரை விடுக்கணும்னு ஆடுதுன்னு சொன்னாரு. 2 ஜாக்கியை போட்டு ஏத்திட்டு சம்படி ரோட்டை அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து வந்து வழி தெரியாம நேர பைபாஸ்லயே பாண்டி கோயில ரிங் ரோட்ல இறங்காம நேர போய் 2 கிலோமீட்டர் திருப்பி வந்து இங்கே வந்து சாப்பிடும் போது சோறு வராம டேபிள மட்டும் போட்டு வச்சு, அதுக்கப்புறம் ஒரு டாட்டாஜில சோறு வந்து அதை சாப்பிட்டு விட்டு உள்ள வந்த நெருஞ்சு முள்ளு தாங்காம தார்பாயை விரிச்சு பவுடர் போட்டு நான் வெளியே வந்து நடிக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக்ஸ் என்ற நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அமுடு போட்டுக்கிற நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க காத்து கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தெம்மாங்கு பாடகன், திறமையான ஒரு நகைச்சுவை நடிகர், புதுக்கோட்டை சங்கத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். மருதமணி இல்ல, மயிர புடுங்குறமணி அவன் இல்ல, சொல்ல விடுக்கிறோம். ஆனா என் தம்பி வெளியே வந்தான்னா அழுத புள்ள கூட சிரிக்கேன். அவனுடைய தொப்பை மட்டும் 8.5 கிலோ இருக்கு. இந்த நம்பியா புதுக்கோட்டை சங்கத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நகைச்சுவை சக்கரவர்த்தி கார்த்திக் ராஜா எம்பி. என்னடா எம்பியை கொண்டு வந்திருக்க? அவ ஆத்தாப்ப எஞ்சில எம்பி கார்த்திக் ராஜா அவர்கள் நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து கொண்டுள்ளார். அடுத்தபடியாக உங்களை எல்லாம் உடம்பு ரீதியாக பாடி லாங்குவேஜ் அப்படின்னா உடல் பாவனை, அதன் மூலியமாக சிரிக்க வைக்கக்கூடியது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துள்ளார். ஹார்மோனிய கலையரசு, பெண்பாட்டு பெயிண்ட் அடிக்கிற பிரஸ். ஏன் அவனை கெடுக்க வந்திருக்கியா, பேரறிவு வந்தியா? நான் சந்திக்காத பெட்டிக்காரங்களே கிடையாது. ஏன்னா பெட்டிக்காரன் என்பது ஒரு குருநாதர். நான் வந்து நகைச்சுவைக்கு பேசுவேன், யாரையும் புண்படுத்த பேச மாட்டேன். அது என்னோட இயல்பாவே 18 வருஷமா அப்படித்தான் இருக்கேன். என்னத்தை பூஜை பண்ண போறேன், 2 வருஷமா அப்படித்தான் பேசுவேன். ஆனா எல்லா பெட்டிக்காரர்களும் ஒரு குருநாதர் நான் மரியாதை கொடுப்பேன், மரியாதை கொடுப்பாங்க. எல்லாரும் தெரியும், ஆண்டாவட்டத்தில் வந்திருக்க பங்காளி உங்களுக்கு தெரியும். ஆனா இவன் வந்து 2 வருஷம் ஆச்சு நீ மொத்தவங்க மாட்டேன். நான் பொறுத்துக்கிட்டேன். இப்ப எதுல விட்டேன், வாயில விட்டோம்ன்றேன். நீங்க கேட்டுக்கப்பு.
உங்களோட வம்பா தாயில அற வாங்கிட்டு போப்பனே. 6 மணிய கலையரசு இங்க இருக்கிற மதுரை லேசு கிடையாதுப்பா. வந்தவர்களை எல்லாம் வாழ வைத்து இங்க காட்சி அளிக்கிறார் மீனாட்சி பட்டணம்டா. என்னையும் வாழ வைத்தது மீனாட்சி பட்டணம், தம்பி காடமங்கலம் முருகனை வாழ வச்சது மீனாட்சி பட்டணம் எல்லாத்தையும். ஆனா அந்த மீனாட்சி பட்டணம் உன்னையும் வாழ வைக்கும். ஆனா அவன் வாழ குறைக்கணும். வாயில விட்டு மூக்குல விட்டோம்லாம் சொல்லக்கூடாது. என்ன நரசா கச்சரை வச்சு பார்க்க எப்படி உட்கார்ந்துருக்கேன் பாரு. மீனாட்சி மிஷன் அதுல ஸ்டென்னு வச்சு உட்காந்துருப்பாங்க பாரு. ஹார்ட் பேஷண்ட் அப்படி உட்கார்ந்துருக்கானே நீ குழி வரிக்கிறான்னு அர்த்தம். நீ பாடக்கூடிய பாடல்கள் இங்க இருக்கிற ஞானம் உள்ள இந்த தமிழனுக்கு பிடிச்சிருந்தா கை தட்டுவாங்க. அவசரப்படாதியாப்பா. அப்ப என்னை சம்பளம் சேர்த்து கேட்பேன் இல்லவே, நாளைக்கு ஏத்து கேட்பேன். அப்புறம் கார்ல வருவேன். அப்புறம் நான் பெரியாளா நீ பெரியாளா? ஆனா அப்படியே இருக்கேன். எது வெதர்ல பருவா? நீ பாடுற வாட்டுக்கு இவங்க கை தட்டிட்டாங்கன்னா நீ நல்லா இருப்படா. அப்படி கை தட்டாம எரிக்கிட்டாங்கன்னா இந்த சுடுமாடை கூட்டிட்டு இப்படி குறுக்க நிறைய அந்த பாண்டியோட்ட போது நமக்கு தெரிஞ்ச லோக்கல் பையில உன்னை பிளேட போட்டு கொண்டுருவாங்க. நடந்து திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல 2 கிரியாஞ்சட்டி வாங்கி வித்துட்டு உன் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுப்பியோ உனக்கு சட்டி எடுப்பியோ. 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசைமுரசு புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் கைதட்டு வாங்குவாரா வாங்க மாட்டாரா? அந்த 18ஆம் படியான் கையில இருக்கு. டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் 6 மணிய பின்பாடல். ஆத்தா ஒன்றேட அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தால சேத்தனுக்க சித்தாலும் பொத்த வேணும், சித்தாலும் என்ன பொத்த வேணும். ஆத்தா உஞ்சகள அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா உஞ்சகள அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூரி கட்டியாட ஆப்பிள மீன் பிடிக்க அப்பனுக்கு தனதோட்ட பத்தால சேத்தனுக்கு தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும். கட்டிக்கிட்டு நீச்சல் பழகிறாது கொஞ்சோடானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகிறாது கொஞ்சோடானே கொஞ்சோடானே இருந்தரவில் போலாதா அடுத்து கிடந்த அது உஞ்சேனதானே புஞ்சகுணதானே இறச்சல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போட சேலக்கு சோகத்தது புரியும் கஞ்சி கொண்டு போகையில் சும்மாடா இருக்கும் சேல கட்டி இறச்சலி சக்கரையாயிடிக்கும் நீ சேல கட்டி இறச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும். அத்தா உண்டேள அந்த ஆகாயத்தை போல, அத்தா உண்டேள கட்டி பழகின
கையில விசிறியாகும் உள்ளே கூடையாகும் கொஞ்சானே பண்ண புஞ்சோனே கொட்டிக்குள்ள முடிச்சு வச்ச அழகமுத்து மாலை ஏம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகமுத்து மாலை காயப்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறகவும் சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் அத்தா உண்டேல அந்த ஆகாயத்தை போன அத்தா உண்டேல அந்த ஆகாயத்தை போன தொட்டி கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பொழுது தலது ஒட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன பொட்ட வேணும் செத்தாலும் என்ன பொட்ட வேணும் செத்தாலும் என்ன பொட்ட வேணும் செத்தாலும் என்ன பொட்ட வேணும். பெற்ற தாயை பாடுறதுனால நீ தப்பிச்சப்புறம் வாழ்த்துக்கள். ஏன்னா கை கொடுத்தோம்னா நாளைக்கு காலையில் 200 ரூபா சேர்த்து கேட்பேன். இன்னும் கொஞ்சம் அந்த லிரிக்ஸ் பித்தாலும் அந்த இது வரணும். ஏன்னா டிவி ப்ரோக்ராம்ல நல்லா பாடுவாங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு இந்த சர்ச்சு உட்கார்ந்து குறை சொல்லுவேன். இந்த அம்மிங்க சொன்னீங்கல்ல அந்த இடம் தான் என்ன, அந்த இடத்துல பிளாட் போட போறியா? அதனால வாழ்த்துக்கள். நல்லா அதற்கு நிகரா வந்ததே இந்த வருஷம் தான் இந்த மிருதங்க தம்பி. ஆனா ஞானமுள்ள ஒரு சிறிபாட்டனுடைய மகன் யாருன்னா புதுக்கோட்டை இந்திராதேவி வள்ளி. எல்லாத்துக்கும் தெரியும், நல்லா ஞானமா பாடுவாங்க. ஆனா வடிவேல் ஐயா சொன்ன காமெடி ஞாபகத்துக்கு வரும். எங்க அப்பா வாசிக்க, எங்க ஆத்தா ஆட, நான் ரசிக்க ஒரே கூத்தா இருக்கு. நான் உட்காந்து விசில் அடிக்க. இதுல என்ன கேளு, அண்ணே நான் பப்புன்னு, எங்களுடைய ஆத்தா வள்ளி வள்ளி, இங்க சித்தப்பேன் தாளம், இவன் மிருதங்க. எப்படி குடும்பம் பாரு. இந்த மிருதங்க வாசிக்கிற தம்பி அந்த தாளம் போறவர் வந்து ஆனால் உண்மையிலே ஞானமான அவன் ஆர்வத்துல இவன் நல்லா வாசிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. நானும் மேடையில ஓட்டு வாசிக்கிறானே, இவனுடைய வாத்தியாரு சாதாரண ஆளா இருக்க முடியாது. இவன்கிட்ட கேட்கவே இல்லை. இவன் இந்த டோலாக்கு இருக்க அந்த படுக்க வச்சு அடிக்கிறான் பாருங்க. இந்த வாசிப்பு யாரு வாசிப்பான்னா கரெக்டா கண்டுபிடிச்சேன். அரசகுலம் டிவி சேஞ்ச் தப்பா. நூற்றுக்கணக்கான மாணவர் இன்னைக்கு இருக்காங்க எத்தனையோ சங்கத்துல. அவருடைய சிசியம் உள்ளவன். அதை வச்சே நான் கண்டுபிடிச்சேன். புலி சொல்லி கொடுத்தது பூனை ஆகாது என்பதை நிரூபிக்கிறார். கைதட்டு உங்கள் மத்தியில வாச்சு வாங்குவானா? மருதங்க சக்கரவர்த்தி மருதவத்துவான் கோடையடி குமரன் எனது அன்பு சகோதரன் புதுகையைச் சேர்ந்த என் சுதர்சன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
ஏன்ப்பா இதா பண்ணிட்டேன் இந்த வாலிமணி ஏன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கூட போ. ஹலோ ஹலோ பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆளுண்டை செய்வார்.
அதுபடியாக சிறந்த முறையில் இங்கே சீன்தாள் அமைத்துக் கொண்டிருக்கும் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் நீலகண்டே அவர்கள் சீன்தாள். அவங்க வாசிக்கிறாங்கன்னா இலவாட்டினா ரத்தம் ஓடுது வாசிக்கிறாங்க. நீ வயசான காலத்துல கை எழுதுக்குச்சுன்னா என்ன பண்ணுவ? செயின் ஜவுனு குத்துனால அதே 1800 ரூபாய் சம்பளம் தானே வாங்கிட்டு போக வேண்டியதானே.